தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வு மிக சிறப்பான முறையில் நட்சத்திர சுடர்மணிங்கிற நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் நம்ம சிறப்பான முறையில சிறப்பு விருந்தினர்களோட இந்த ஒவ்வொரு நிகழ்வும் இருக்குது. நம்ம நிகழ்ச்சியின் முதலில் நமக்கு துவக்கி வச்ச நம்ம ஐயா மருதமலை குருஜி ஐயா அவர்கள் ஒவ்வொரு மாதமும் முதல் தேதி அன்னைக்கு நமக்காக நிறைய விஷயங்கள் இங்க கொடுக்கறதுக்காக வருகை புரிஞ்சிருக்கிறாரு. அது இந்த நிகழ்வு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதலாவதாக கடவுள் வாழ்த்து சாரதா மேடம் அவர்களை கடவுள் வாழ்த்து பாடுபடி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். गजाननं भूतगणादिसेवितं कबित्तजम्बू फलसारपक्षितं उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् अगजानन पद्माब्जं गजाननमहर्निशम् अनेकदन्तं भक्तानाम् एकदन्तम् उपास्महे सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा ओम शांति 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 हरि ओम. அடுத்ததாக தினம் ஒரு ஜோதி டிப்ஸ் அப்படிங்கிறதுல நமது திருப்பூர் மாவட்டத்தின் ஆலோசனை குழு தலைவர் தண்டபாணி ஐயா அவர்களை ஜோதிட டிப்ஸ் வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், அனைவருக்கும் அநேக நமஸ்காரம். இன்றைய டிப்ஸ் தொழில் சிறப்பாக அமைவது பற்றி ஒரு டிப்ஸ். அதாவது தொழில் நன்றாக நடக்க உட்காரும் இடத்தில் மஞ்சள் விரிப்பு போட்டு உட்கார வேண்டும். மேலும் திருச்செந்தூரில் உள்ள உவரி சிவனை வழிபடுவது, மேலும் அடிக்கடி காய்கறி மார்க்கெட் சென்று வருவது, மேலும் பசுமாட்டிற்கு உணவு தானம் தருவது மற்றும் உச்சி வேளையில் கண்ணாடி பார்ப்பது, இவையெல்லாம் செய்தால் தொழில் சிறப்பாக அமைய வாய்ப்புகள் அதிகம். நன்றி, வணக்கம். நன்றிங்க சார். அடுத்ததாக வரவேற்புரை வழங்க நமது கரூர் மாவட்டத்தினுடைய தலைவர் மஞ்சுளா அசோக் மேடம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். மேடம், வரவேற்புரை வழங்குங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக நடந்து வரும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் கோவையை சேர்ந்த மாந்திரிக சக்கரவர்த்தி ஐயா மருதமலை குருஜி அவர்களை வருக வருக என வரவேற்பதுடன் அவரை பற்றி ஒரு சில கருத்துக்களை இங்கு பதிவிட இருக்கிறேன். அதாவது ஐயா அப்படின்னு சொன்னோம்னா அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு முருகனுக்கு ஈக்குவலானவர் அப்படின்றத இந்த ஜோதிட துறையில் நம்ம சொல்லலாம். மேலும் பாத்தீங்கன்னா இவர் குருவுக்கெல்லாம் குருவாக விளங்கக்கூடியவர் அப்படிங்கிறதும் சொல்லலாம். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, உண்மையான குரு அப்படின்னா ஐயாவை தான் சொல்லணும். ஏன்னா ஒரு உண்மையான குரு தான் தன்னுடைய எல்லா சிஷ்யர்களையும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு தேவையானதை செய்து அவர்களை தட்டி கொடுத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருப்பார்கள். அந்த வகையில் ஐயா பாத்தீங்கன்னா தன்னுடைய சிஷ்யர்கள், அவரை நம்பி போன எல்லா ஜோதிட மாணவர்களையும் பாத்தீங்கன்னா நல்ல அளவுக்கு அவர் முன்னேற்றி வைத்திருக்கிறார். சோ அந்த அளவு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வழிகாட்டியாகவும் இன்று வரை இருந்து கொண்டு இருக்கிறார். அதாவது ஒருவர் சோர்ந்து போயிட்டாங்களா, இல்லை என்ன செய்யறதுன்ற ஒரு தயங்கி நிற்கக்கூடிய நேரத்துல என்ன சொல்லுவாருன்னா, யூ கேன் டூ அப்படின்னு தட்டி கொடுத்து எல்லா காரியங்களையும் ஜெயிக்க வைக்கக்கூடிய தன்மை உள்ளவர் குரு. அப்படிங்கிறதுனால்தான் இவரை குருக்கெல்லாம் குரு என்று சொல்லலாம். சோ அத்தகைய தன்மை வாய்ந்த ஐயா அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இவருடைய குருவுக்கெல்லாம் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இவருக்கே குருவாக இருக்கக்கூடியவர் ஜோதிட கடல் திரு வைத்தியநாதன் ஐயா அவர்கள். இவர் மட்டும் அல்லாது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல குருமார்களிடமும் இவர் ஜோதிடத்தின் அனைத்து கல்விகள் 1, 2 என்று இல்ல, என்னென்ன துறைகள் இருக்கு, என்னென்ன பிரிவுகள் இருக்கு, என்னென்ன பகுதிகள் இருக்கு, அனைத்தையும் கற்று தேர்ந்த அப்படின்றத நான் சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு பாரம்பரிய குடும்ப ஜோதிடர் என்றுதான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, இவர் அப்பாவாகட்டும், சித்தப்பாவாகட்டும், பெரியப்பாவாகட்டும், மாமாவாகட்டும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆட்களுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஜோதிட துறையில் இருந்து வெற்றி பெற்றவர் அப்படிங்கிறது நம்ம இதுல சொல்லலாம். அந்த வகையில இவர் ஒரு குடும்ப ஜோதிடர், பாரம்பரிய ஜோதிடர் என்ற அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்தவர் அப்படிங்கிறது சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவருடைய வாத்தியார் அப்படிங்கிறவரும் பாத்தீங்கன்னா ஒரு ஜோதிட துறையை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறதுலதான் இவர் சிறப்பு. அது மட்டும் அல்லாது பாத்தீங்கன்னா இவருடைய தமிழ்ல ஏன்னா ஒரு அடிப்படை அப்படிங்கிறது தமிழுடைய ஞானம் இருந்தால்தான் நம்ம அடுத்தடுத்த கலைகள் சிறந்து விளங்க முடியும். அந்த வகையில் பாத்தீங்கன்னா இவருடைய தமிழ் குரு என்று சொல்லக்கூடியவர் திரு மு. தியாகராஜன் ஐயா அவர்கள்.
ஆவார்கள். ஸோ இத்தகைய சிறப்புமிக்க ஐயா மருதமலை குருஜி ஐயா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிட துறையில எல்லாமே கற்று, அதாவது தாந்திரமாகட்டும் மாந்திரிகமாகட்டும் அனைத்து வகையிலும் கற்று நான் தேர்ந்தெடுக்கிறார். அது மட்டும் அல்லாது பார்த்தீங்கன்னா இவருடைய குறிக்கோள் அப்படிங்கிறதும் பார்க்கும்போது இவருடைய பேச்சினுடைய அடிப்படையே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜோதிடரும் அடிப்படை கல்வியை தெரிந்திருக்க வேண்டும். அதாவது ஒரு அடிப்படை அப்படிங்கும் போது இந்த ராசி கட்டமாகட்டும் நட்சத்திரங்களாகட்டும் அதனுடைய அடிப்படை தன்மை என்ன, ஒவ்வொரு கிரகங்கள் கூறிய அதனுடைய கான்செப்ட் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்படிங்கிற வகையில இன்றைய தலைப்பாக ஐயா எடுத்து பேசக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா கிரகங்களின் மூல திரிகோணம், ஆட்சி, உச்சம், நீச்சம், பகை, நட்பு, இந்த பல தலைப்புகள்ல ஒரு நட்சத்திரங்கள் ஒரு இருக்கணும் அப்படின்றத பத்தி நம்ம இடையே பேச வந்திருக்கிறார். ஸோ ஐயா அவர்களை தேசிய மகளிர் ஜோதிட குழுவின் சார்பாக வருகை வருகை வரவேற்று தங்களுடைய கருத்துக்களை பகிருமாறு அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஐயா. ஐயா அதே சமயம் நம்மளுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளுமே ஐயா அவர்கள் நமக்கு முழு ஆசைகள் வழங்கி மென்மேலும் நீங்க வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மீட்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் மாநாடு பண்றப்ப நீங்க எல்லாம் நல்லா வருவீங்க, நல்லா பண்ணுங்க, உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ அந்த சப்போர்ட் உங்களுக்கு நான் கூட இருக்கிறேம்மா அப்படின்னு சொன்னாரு. ஒரு தாயா, ஒரு தந்தையா, ஒரு குருவா நமக்கு இருந்து வழிகாட்டினாரு அப்படிங்கன்னா அதை சொல்றதுக்கு மிகல. அவ்வளவு பெரிய ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை மிகுந்த ஒரு மனிதர். நமக்கும் நம்ம சோர்ந்து போகிற நேரத்துல கூட நமக்கு ஒரு நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் கொடுத்து உங்களால முடியுமா நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஒரு நேரத்துல ஒண்ணு சொன்னாரு, என் பேரே போடலினாலும் பரவாயில்ல, நீங்க செய்யற ப்ரோக்ராம்க்கு நான் அந்த இடத்துல வருவேன், உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுமோ அந்த இடத்துல நான் செய்வேம்மா அப்படின்னு சொன்னாரு. இத யார் சொல்லுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட பெருமை மிக்கவர் அப்படிங்கறத சொன்னா பஞ்சபட்சி. பஞ்சபட்சியை வச்சே நம்ம ஜாதகமே இல்லைன்னா கூட பஞ்சபட்சியை வச்சு ஒருத்தரை வீழ்த்துறது எப்படி, மேல கொண்டு போறது எப்படி, அவனுக்கு எப்படி ஒரு வெற்றியை கொடுக்க முடியும் அப்படின்னு பயங்கர எக்ஸ்பர்ட் ஐயா அவர்கள். அது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நம்மளோட நிகழ்ச்சியில இப்போ நம்ம தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்ம போயிருக்கிறோம், அடுத்த ஸ்டேட்டுக்கு போய் நம்ம இன்னைக்கு ஒரு காலடி வச்சிருக்கிறோம் அப்படின்னா ஐயாவுடைய ஆசைகள் தான் நம்ம சொல்லணும். தை மாசம் இன்னைக்கு பூச நட்சத்திரம், முருகனுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறப்ப முருகன் அப்படிங்கிறப்ப மருதமலையிலிருந்து நமக்கு முருகன் ஐயாவோட ரூபத்துல நமக்கு தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அப்படிப்பட்ட ஒரு இது நமக்கு இன்னைக்கு ஐயா நமக்கு சிறப்பு பண்ணி இன்னைக்கு நமக்கு கொடுக்க போறாரு. அவர் கொடுக்கக்கூடிய அத்தனையுமே பொக்கிஷங்கள், புதைகள். நாம கத்துக்கிறது நம்ம கையில தான் இருக்குது. அவர் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் வேத வாக்கா எடுத்து நம்ம ஜாதகங்களுக்கு நம்ம அப்ளை பண்ணி வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னா சிறந்த ஒரு வழிகாட்டி ஜோதிடர்களா நம்ம இருப்போம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. ஐயா அவர்களை வணங்கி இது சிறப்பு பேச்ச துவங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஐயா அனைவரின் சார்பாகவும் வருக வருகன்னு வரவேற்கின்றேன். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப 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 சந்தோஷம். இந்த ஒரு அற்புதமான தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பில் நடக்கக்கூடிய ஜோதிட நட்சத்திர சுடர்மணியோடைய நிகழ்ச்சி இன்னைக்கு 32வது நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி என்னன்னா நமக்கு ராஜநிலை 32 எனக்கு ஞாபகம். ராஜநிலை அவருக்கு ரொம்ப பிடிச்ச நம்பர் 32 நம்பர். அவர் எல்லாம் 32 பிடிச்சி வச்சிருப்பாரு. எதிர் தொட்டாலும் 32, 10, 32க்கு ஆரம்பிக்கலாம், 32னே பேசுவார். இதுல பட்டி விக்ரமாதித்தனோட நம்பரும் 32 தான். அந்த பதுமைகள் பேச அந்த தனபதி குணபதி பேசாம அந்த அதுவும் 32 பதுமைகள் உள்ள விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இவர் 32ங்கிற விஷயத்துல மிகப்பெரிய இப்ப இந்திரா காந்தி இந்திரா 32 இந்திரா காந்தி அந்த 32 பயங்கரமான ஒரு நிர்வாக திறமை, யாருக்கும் பயப்படாத நிர்வாகத்தை கொடுக்குற. அப்ப இந்த நிகழ்ச்சியில நம்ம கலந்து கொள்றதுல ரொம்ப எனக்கும் பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இப்போ நான் ஒரு 2-3 விஷயங்களை சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். இப்போ மணி ஆனது என்னன்னா 7:23 ஆச்சு. ஏறக்குறைய ஒரு 8:15 வரைக்கும் நான் பாடம் எழுதி நடத்திடுறேன். அப்பதான் 10. ஏன்னா இது நீங்க இதை சொல்றதுக்கெல்லாம் டைமே பத்தாது. இதெல்லாம் ஒரு ஃபுல் டே கிளாஸ் எடுக்கணும். ரெகுலரா கிளாஸ் எடுத்தா தான் இந்த விஷயங்கள் பூரா புரியும். இருந்தாலும் ஒரு 5 நிமிஷத்துல ஜோதிட பலன் பார்க்கற அப்படிங்கிற சொல்லி கொடுத்துறேன். ஒரு 5 நிமிஷத்துல தமிழ்நாட்டில் யாரும் சொல்ல முடியாது. 5 நிமிஷத்துல ஜோதிட பலன் பார்க்கற ரகசியம் சொல்லி கொடுத்துறேன். சரிங்களா? சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிப்போம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் இந்த தேசிய கூட்டமைப்பு ஜோதிட கூட்டமைப்பு சார்ந்த மகளிர், ஏன்னா மகளிருங்கிற சாதாரண விஷயம் இல்லை. தேசியம்னா நம்ம ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள இல்லை, தேசியம்னா ஒரு இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய பறந்து விரைந்த அமைப்பில் தானே வந்த பேர். அது தானா சேர்ந்த கூட்டங்கிற மாதிரி தானா வந்த பேர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்றதுக்கும் இதோட தலைவர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் அன்புக்கும் பாசத்துக்கும் நேசத்துக்கும் உரிய
திருமதி கனகாம்பல் அவர்களை. ஏன்னா அம்பாசடர்னு சொல்றாங்க, எனக்கு அர்த்தம் புரிஞ்சுதுன்னா அம்பாசடர்னு சொல்லிடுவேன். எனக்கு அம்பாசடர் அர்த்தம் இன்னும் எனக்கு விளங்கல, அதனால அதை அப்படியே விட்டு வச்சிருக்கேன். அதனால கனகம்பல் அவர்களுக்கு வணக்கத்தையும், அதே மாதிரி இந்த குரூப்ல இருக்கிற அனைவருக்குமே வணக்கத்தை சொல்லி நிகழ்ச்சி ஆரம்பிப்போம். சரிங்களா? ஓம் ஆதித்தாய சோமாய மங்களாய புதனாய குரு சுக்கிர சனி பெச்ச ராகுவே கேதுவே. இந்த 9 கிரகங்கள் தான் நம்ம ஜோதிடம் பார்க்கும்பொழுது முதல்ல அந்த 9 கிரகத்தை சொல்லித்தான் பலன் ஆரம்பிக்கணும். ஒருத்தருக்கு நம்ம ஜோசியம் சொல்லும் போது ஒரு கட்டத்தை நம்ம முதல்ல பேப்பர்ல எழுதி தான் பார்க்கணும். ஜாதகத்தை மொபைல்ல பார்க்க கூடாது. யாரு வந்தாலும் பேப்பர்ல எழுதி அந்த அப்பதான் இது என்ன நிலை தெரியும். ஆட்சி, உச்சம், நீசம், பகை, சமம் இதெல்லாமே நம்ம கையில் எழுதும் போது எழுத நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். அப்ப இந்த ஆட்சி உச்சம் இதெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சுட்டு அதை நமக்கு பலன் எடுத்து பண்ணக்கூடிய அமைப்பை நம்ம பண்ணணும். அப்போ ஒரு விஷயம் எழுதி பார்த்து பலன் சொல்லும் போது நம்ம எழுதினே இந்த 9 பேரையும் சொல்லி போட்டு பலன் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது முழுசா வெற்றி கிடைச்சிடும். இது ஒரு விஷயம். அதே போல எனக்கு அந்த குத்து விளக்குங்கிற விஷயத்துல பஞ்சபட்சியோட சாஸ்திரம்னு சொல்லி எனக்கு இந்த தலைவர் சொன்னதுல எனக்கு ரொம்ப ஒரு விஷயப்பட்டது. இருந்தாலும் அந்த பஞ்சபட்சியில் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். இப்ப பஞ்சபட்சி 5 இருக்குல்ல, 5 தான் 5 முக விளக்கு. அந்த 5 முழகு 5 தான் 5 முகம். இப்போ உங்களுக்குன்னு ஒரு பட்சி இருக்கும் அல்லவா, அது அப்படியே அந்த எப்பயுமே வல்லூர் கிழக்கு இருக்கும், ஆந்தை தெற்கு, காகம் மேற்கு, கோடி வடக்கு, ஈசானியம் மயில் இருக்கும். அந்த 5 முக விளக்கு அதுதான். அப்ப விளக்க வடல்மும் ஏற்றும் போது யார் என்ன பட்சியோ அந்த பட்சியோட விளக்க ஃபர்ஸ்ட் ஏற்றணும். இப்ப நீங்க தலைவருக்கு இப்ப என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்துக்குரிய பறவை என்னவோ அந்த பறவையை வச்சு அந்த பறவையில தான் ஃபர்ஸ்ட் விளக்கு ஏற்றணும். யாரா இருந்தாலும் அப்ப அவங்களுக்கு அது வெற்றி கொடுக்கும். வீட்டில் ஏத்துறதும் அதே மாதிரி நம்ம வீட்டில் ஏத்துறோம், நம்ம பட்சியோட எதுன்னு பார்த்து அந்த விளக்கை ஏற்றணும். இதுதான் வாழ்வில். இது எந்த நேரத்தில் செய்யணும்? புஷ்கரண வம்சம் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கு, எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த குழுப்பில் இருக்கிறவங்க எல்லாமே ஜாம்பவான்கள், ஜோதிட சாம்பவான்கள், ஜோதிட சக்கரவர்த்திகள், ஜோதிட எல்லாமே இதுல எல்லா விஷயம் தெரிஞ்சவங்க தான். அதனால இந்த ஒன்ன கான்செப்ட் பண்ணுங்க. எல்லாருமே இந்த கரெக்டான புஷ்கரண வம்சத்துல இந்த விளக்கில போடுறது தங்களுடைய பட்சி எதுன்னு கண்டுபிடிச்சுக்குங்க. வல்லூர், ஆந்தை, காகம், கோழி, மயில்னு கண்டுபிடிச்சு அந்த பட்சி எது நம்மளது அதுல தான் ஃபர்ஸ்ட் விளக்கு பற்ற வைக்கணும். ஃபர்ஸ்ட் கிழக்குங்கிறது வல்லூர். அப்படியே கிளாக் வைஸா தான் விளக்கு எங்க ஏத்தனாலும் கிளாக் வைஸா தான் விளக்கு ஏத்தணும். இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த மூக்கு தான் விளக்கம் கூட. நமக்கு சரசாஸ்திரத்துல இந்த 2 மூக்கு, வலது மூக்கு இடது மூக்கு. ஒரு கலசம் வைக்கிறோன்னா கலசுக்கு வலது பக்கம் ஒரு பக்கம் இடது பக்கம் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. அப்ப அந்த கலசம்ங்கிறது ஒரு தெய்வ ஆற்றல் பெற்ற இடம். அதுதான் அந்த முன்னாடி இருக்கிற விளக்கு தான் இந்த மூக்கு. இந்த மூக்குல 5 பூதங்கள் இருக்கும். பிருதிவி, அப்பு, தெய்வாய, ஆகாயம் சொல்லி இருக்கும். அந்த 5 பூதங்களை வச்சுதான் அண்டத்தில் உள்ளது பிண்டம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். நீங்க அதனால எந்த பூதத்தை ஏத்துறீங்களோ உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இது ஒரு அடிப்படை பஞ்சபட்சியில ஒரு ரகசியம் சொல்லியாச்சு. அடுத்தது ஜோதிடம் பலன் சொல்ல போவோம். பலன் சொல்ல போவோம். நல்ல ஒரு நிமிஷம் கவனிச்சிட்டீங்கன்னா போதுமானது. எழுதலாம் வேண்டாம், எழுதவே வேண்டாம், கவனிச்சுங்க. ஜோதிடத்தில் 12 பெட்டி இருக்குது. நீங்க எந்த லக்கணமா இருந்தாலும் லக்கணத்தை குறிச்சுக்கும் 12 பெட்டி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 பெட்டி இருக்கும். இந்த 12 பெட்டியில முதல்ல என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லவர்கள் அப்படிங்கிறது யார் யார் எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த 1 3 4 5 அப்புறம் 7 11 இதை முதல் தரமா வச்சுக்கணும். அது 100%. ரெண்டாவது 2 11 இது ஒரு 50% எடுத்துக்கணும். மூணாம் நம்பர் மூணாம் நிச்சயத்துல இல்ல 1 2 3ங்கிறத 25% வச்சுக்கணும். 4வது கணக்கு வர்றது 6 8 12. இது தெரிஞ்சுக்கணும். முதல் லைன்ல 1 சுபர்கள், அதாவது கடைசி 0ங்கிறது 6 8 12. 3ஆம் இடம்ங்கிறது அடுத்த கேரக்டர். அதுக்கு மேல 2 11ங்கிறது ஒரு கேரக்டர். அதுக்கு முன்னாடி பாக்கி இருக்கிற நம்பர் போற அதுல சேர்த்திக்கங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறதெல்லாம். அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னென்ன வந்துருது? 1 வரும், 3 வரும், 5 வரும், 7 வரும், 9 வரும், 11 வராது. சரிங்களா? 2 11 நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இப்போ ஒருத்தருக்கு ஒரு திசை நடக்குது, ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன். எப்படி பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரச்சனைக்குரிய வீடே 6 8 12 தான் பிரச்சனைக்குரிய வீடு. 6ங்கிறது என்ன வச்சுக்கலாம்? கடனா வச்சுக்கலாம். கடன் ஏற்படலாம். அப்போ நம்ம வரிசையா இந்த கிரகம் இங்க போகுதா அங்கிருந்து இங்க வருதான்னு பார்த்துக்கணும் முதல்ல. இப்ப 6ங்கிறது கடன் 1ஆம் நம்பருக்கு போகுதுன்னு வச்சுங்களேன், கடன் இவனை தேடி போகுதுன்னு அர்த்தம். இதுதான் ஜோசி அடிப்படை.
6ங்கிறது 1ஆம் நம்பருக்கு போகுது, இவன் கடனை தேடி போகுது, இவன் அவனுக்கு கொண்டு வந்து கொடுக்க வர்றான். அதே போல 1 கூட 6க்கு வந்தான்னா அவன் கடனை நோக்கி போறான், கடன் வேணும்னு போறான். வியாதின்னு எடுத்துங்க, 6 கூட இலக்கணது வியாதி இவனை தேடி வருகிறது. 1 கூட 6க்கு போனான்னா வியாதியை தேடி போகிறான். சிம்பிளா இது போல 6 குடைய கிரகத்தை பிறகு கடனாவே அப்ளை பண்ணிக்கலாம். உதாரணம் 10ஆம் இடம்னு வச்சுங்களேன். 6 குடையவன் 10க்கு போன என்ன ஆகுனா, 6கள் தனியே தனியே நம்ம வேலை செய்யறதுக்கு கடன் வந்து பேங்க்காரன் கொடுக்குறான்னு வச்சுக்கலாம். கடன் வலிய வலிய வருகிறது. 6 குடையன் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் இல்லைங்களா? அப்போ 6 குடையவன் 10க்கு வந்தானா வலிய வலிய கடன் வருகிறது. இதை 10 குடையவன் 6க்கு போனான்னா தொழில் செய்யறதுக்கு நம்ம கடன் தேடி போறோம். ஒன்னும் வருகிறது, எந்த கிரகம் எங்க வருகிறதோ இதைய ஃபாலோ பண்ணா ஜோதிடத்துல பின் எடுத்துடலாம். எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா குழப்புன்னு குழப்பிக்கிறாங்க. இது குழப்பமே இல்லாத ஒரு சிம்பிள் கான்செப்ட். இது நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கலாம். இப்ப 12ஆம் இடம்னு வச்சுக்க, திவால். இப்போ லக்னாதிபதி 12 வச்சுன்னா முடிஞ்சு போன நபர், அவர் வாழ்க்கை எங்க இருக்குது? லக்னாதிபதி 12க்கு வந்துட்டான்னா முடிஞ்சு போச்சு. அப்போ 12 லக்கணத்துக்கு வந்துன்னா அடிபட்டு போறான்னு அர்த்தம். இதே வந்து 1 12க்கு போயிடுதுன்னு வச்சுக்கலாம், முடிஞ்சே போச்சுன்னு அர்த்தம். இவனா தாடி போய் வெள்ளங்கத்தை மாட்டிக்கிறதுன்னு அர்த்தம். இப்ப 12ஆம் இடம் ஆவின்னு வச்சுக்கலாம். 12ஆம் இடம் ஆவிகள் தான். அந்த ஆத்மாக்கள் பூராம 12ஆம் இடம்ங்கிறது ஆத்மாக்கள் தான். அப்ப ஆத்மாக்கள் கிட்ட மாட்டிக்கிறான்னு அர்த்தம். இவன் போய் 12க்கு போனானா ஆத்மாக்கள் பேய் பிசாசுகள் இது கூட மாட்டிக்கிறான்னு அர்த்தம். அது 12ஆம் இடம் ஆத்மா. விரயம்ங்கிறதுல 2வது கான்செப்ட் இருக்குதுங்க. இப்ப இதே போல 4ஆம் இடம்ங்கிறது அம்மா. 6 கூட கிரகம் 4க்கு போகுது அப்படின்னா 4ஆம் இடம்ங்கிறது வீடு. அப்போ வலிய வலிய வீட்டின் பேர் கடன் வரும் அப்படின்னு அர்த்தம். இதே 4 கூட 4க்கு போனா வீடு கட்டுறதுக்கு கடனை தேடி போறது. ஜோசியம் ரொம்ப 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 சுலபமா போச்சு. யாரு வேணாலும் எது வேணாலும் பார்க்கலாம். இதுல ஒரே ஒரு ஆள் மோசமான ஆள் யாருன்னா அந்த 3ஆம் இடம் பாத்தீங்களா, 3 எங்க போனாலும் கெடுத்து போடும். இந்த 11 வீட்டில் போனாலும் அந்த வீட்டுக்கு எடுக்கிறது 3ஆம் நம்பருக்கு எடுத்து போடும். 3ஆம் நம்பர் மட்டும் எச்சரிக்கையா இருக்கணும். எந்த வீட்டுலவே 3 உட்காருதோ 12 வீட்டையும் எடுத்து போடும். லக்கணத்துக்கு 3 வந்தாலும் வேலைக்காரனா இருக்கலாம், சகோதரனா இருக்கலாம், இவனுக்கு எடுத்து போடுவான். 2ல வந்தாலும் எடுத்து போடும், 3ல வந்தாலும் எடுத்து போடும், 4ல வந்தாலும் எடுத்து போடும், 5ல வந்தாலும் எடுத்து போடும். இந்த 3ஆம் நம்பர் மட்டும் பலன் எடுக்கிற போது கரெக்டா எடுத்துக்கணும். அப்ப 3க்குடைய கிரகம் தேடி வந்தாலும் சரி, நாம தேடி போனாலும் 3ங்கிறது சரியில்லை. தெளிவா தெரிஞ்சுக்கணும். 6 8 12 அதே மாதிரி 8ங்கிறது நம்ம என்ன பண்ணிக்கோம், நாம நேற்றுக்கு கௌரவம்னு சொன்னோம். இப்ப 8ஆம் இடத்தை நேற்றுக்கு ஜோசியம் சொல்லும்போது கௌரவம் அப்படின்னு சொன்னோம். அப்போ 8 குடைய லக்கணத்துல கௌரவம் எனக்கு தேடி வருது. ஒரு கௌரவ டாக்டரேட் பட்டம் கொடுக்கலாம். திடீர்னு வந்து கனகாம்பாளுக்கு வந்து அமெரிக்காவில இருந்து கூப்பிடுறாரு. அமெரிக்காவில இருந்து ட்ரம்ப் கூப்பிட்டு நீங்க வந்து இவர செலக்டட் பாரியா, இப்படி இப்படி நீங்க சமூக சேவை செஞ்சிருக்கீங்க, இப்படி ஜோதிடத்துக்காகவும் அதே மாதிரி மக்களுக்காக நிறைய வேலை செஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு நான் வந்து நாங்க வந்து உங்களுக்கு கொடுக்க போறோம் அப்படின்னாங்கன்னா அது ஒரு ஒரு தகுதியான அமைப்புல கொடுக்கக்கூடிய ஒரு பட்டம். இது வந்து தேடி வர்றது 8 லக்கணத்துக்கு வர்றது. ஆச்சா, அப்ப இதுக்கு என்னன்னா எல்லாமே ஒரு கிரகத்தை பலன் எடுக்கிறதுக்கு இதே போல நம்ம எடுத்துக்கலாம். இப்ப 4 குடைய எந்த கிரகம் 12 வீட்டையும் எடுத்துக்கலாம். இதை நீங்க என்ன பண்றீங்கன்னா இதை சின்ன குறிப்பை வச்சுட்டு, ஏன்னா நான் இன்னைக்கு சப்ஜெக்ட் வேற சப்ஜெக்ட், பலன் சொல்றதுக்கு நான் 2-3 நிமிஷத்துல சொல்லித்தரேன்னு சொன்னேன், சொல்லியாச்சு, அவ்வளவுதான். இதை யார் விளக்கு இல்லைனாலும் கூட எனக்கு கூப்பிடுங்க, என்னோட அலையில வாங்க, உங்களுக்கு அந்த தெளிவு பண்ணி கொடுக்குறேன். இந்த நம்பர் மட்டும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல சொல்றேன், நீங்க குறிக்கிறவங்க குறிச்சுங்க. ரொம்ப சிம்பிள் தான், ஒண்ணும் கிடையாது. 6 8 12ங்கிறது ஆகாத விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். 6 8 12 ஆகவே ஆகாது. 6 8 12 சுவர் உட்கார்ந்தானே என்ன பண்ணும், சுத்தமா அவன் ஜோம்பேறியே போயிருவான். 6 8 12 கெட்டவனுக்கு மட்டுமே உரியது, சுவர்களுக்கு கிடையவே கிடையாது. அப்ப கெட்டவன் என்னன்னா அதிகமா பூஸ்ட் ஆயிக்குவான். ரவுடி வந்து பலமாயிக்குவான். கெட்டவன் என்ன பண்ணுவான், அந்த நல்லவன் போனான்னு என்ன பண்ணுவான், 6ஆம் இடம்ங்கிறது நோயை தீர்ப்பான். அவன் அங்க இருக்கிற சுத்தம் பண்ணத்தான் பார்ப்பான். நல்லவன் போயிட்டான்னா 6 8 12 போனா நல்லது செய்யறதுக்கு மட்டும்தான் போவான். அப்புறம் சுவர்கள் பாபர்கள்னு 2 லிஸ்ட் இருக்குது. சுவர்கள்ங்கிறது சூரியன் செவ்வாய் சனி ராகு எது, இவர்கள் பாபர்கள்னு சொல்லியிருக்காங்க. மற்றவர்கள் சுவர்கள், மற்ற 4 பேர் சுவர்கள் சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே இதுல வந்து நீங்க எல்லாமே இதுல வந்து ஏறக்குறைய 100க்கு 100 ஜோதிடத்தில் திறமை பெற்று ஜாம்பவானாக திளவக்கூடியவர்கள். வேற தண்டமணியை சொன்னார், எனக்கு அப்படியே ஒரு சொன்னாரு, மஞ்சள் துணி போட்டு உட்காருங்க, பெரிய விஷயம், குருவா மாறுகிறாய். அப்ப நீங்க குருவா மாறும்போது என்னன்னு நீ சொல்றதெல்லாம் நல்லதா நடக்கும். எனக்கு அப்படியே சொன்னாரு, என்னடா அது இவர் தூக்கி வீசுறாரு, அசால்ட்டா ஒரு எதையோ தூக்கி வீசுற மாதிரி வீசுறாரு. நான் அலண்டு போனேன். சும்மா சிம்பிளா சொல்றேன், மஞ்சள் துணி போட்டு உட்காருங்க, நீங்க குருவா மாயிருங்க,
நல்லா இருங்க. அவன குருவை மாறிடும் தான். இதுதான் கலர்களுடைய கணக்கு. இந்த கலர் நிறங்கள் கலர்கள். அதனாலதான் வந்து பஸ்ல மஞ்சள் அடிச்சிருக்குது. ஒழுக்கத்தை சொல்றதுக்கு தான் பஸ்ல மஞ்சள் அடிச்சிருக்குது. ஸோ வந்து நம்ம வீட்லயும் உட்கார்ற வீட்டுல மஞ்சள் அடிச்சா அது வேற கணக்கு இருக்குது. ஆனா இப்ப கூட நான் மஞ்சள் சட்டை தான் போட்டிருக்கேன். ஆனா மஞ்சள் என்னன்னா கொஞ்சம் பிரைட்டா தெரியும். மஞ்சள்ங்கிறது மங்களமான பொருள். மங்களமான பொருள். சரிங்களா? இப்ப இன்னைக்கு நமக்கு ஜோதிடத்துல இப்போ கிரகங்கள் நம்ம சொன்னோம். பலன் பார்க்கறதுக்கு சப்ஜெக்ட் பார்த்துட்டோம். இந்த பலன்கள் கிரகங்கள் வலுவாக இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது பேஸ் பண்ணி தான் பலன் இருக்கும். இப்ப உங்களுக்கு சிம்பிளா ஒரு நிமிஷத்துல பலன் எடுத்துட்டீங்க. இப்ப இந்த பலனை சொதப்புறதுக்காக மேல போறோம். கொஞ்சம் சொதப்புறதுக்காக போறோம். இப்போ ஒரு கிரகத்துக்கு வந்து நிறைய வேலை இருக்கு. ஒரு கிரகமானது வந்து பல வேலைப்படும். கொஞ்சம் நஞ்சு மேலாம் கிடையாது. அது வந்து என்ன பண்ணா 12 வீட்டுல சுத்தும் போது 12 வேலை செய்யும். ஒண்ணு உச்சத்துக்கு போகும், சொந்த வீட்டுக்கு போகும், மூல திரிகோணத்துக்கு போகும், பகை வீட்டுக்கு போகும், நீசத்து வீட்டுக்கு போகும், சம வீட்டுக்கு போகும், சத்துரு பகை வீட்டுக்கெல்லாம் போகும், சத்துரு வீட்டுக்கு போகும். அப்போ இதெல்லாம் என்ன பண்ணுதுங்கிறத விஷயத்தை நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டு தான் ஒரு கிரகம் எந்த இடத்துல இருந்தாலும் என்ன வேலை செய்யுதுன்னு நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அப்போ எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா உச்சம் உச்சம் அப்படிங்கிற விஷயம் மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். எல்லா கிரகங்களுமே உச்சம் எங்கெங்க உச்சத்தில் இருக்குது எங்கெங்க இருக்குங்கிறது தெரிஞ்சு வச்சிருக்கோம். அதே போல மூலத்திரிகோணம்னு ஒண்ணு இருக்கு. அது நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தையுமே மூலத்திரிகோணம் அப்படிங்கிறது உச்சம்ங்கிறது 100% பலன். மூலத்திரிகோணம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு 75% பலன் கொடுக்கக்கூடியது. சரிங்களா? அப்ப நமக்கு முதல் எடுக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உச்சம் அப்படிங்கிறது தான் 100% பலன் அப்படிங்கிற விஷயம். அப்ப என்ன சொல்றீங்க? ஆதித்தன் மேஷத்தில் உச்சமாகும். அப்ப சூரியன் வந்து 10 டிகிரியில வந்து மேஷத்துல உச்சமாகிறாருன்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அப்ப உச்சமாகிறதுங்கிற மாதிரி ஒரு கிரகம் மட்டுமல்ல, எத்தனை கிரகம் மேல உச்சமாகலாம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. நம்ம இந்த கணக்குப்படி என்னன்னா உச்சம்ங்கிறது என்னன்னா அந்த கிரகத்துக்கும் நம்மளுக்கும் நெருக்கமா வர்றது. அந்த எந்த கிரகம் உச்சமாகுது, உதாரணம் சூரியன் உச்சம்னா பூமிக்கு அருகில் வரும்போது உச்சம். அப்ப சித்திரை மாசங்கிற போது வெயில் பயங்கரமா இருக்கும். அப்ப தூரம் இருக்கிற போது ஏறக்குறைய 9.5 கோடி மைல்ங்கிறது தான் நம்மளுக்கும் பூமிக்கும் 9.5 கோடி மைல் வித்தியாசம். ஆனா பக்கமா வரும்போது குளிராகும் போது தூரமா போகும்போது 13.5 கோடி மைல். அப்போ நம்மளுக்கு குளிர்ச்சி வந்துடும். இப்ப நெருங்கி வரும்போது அதோட உஷ்ணம் நம்மளை பாதிக்கும். அதே போல எந்த கிரகங்கள் நம்மளுக்கு பூமிக்கு அருகில் வந்து வருவதோ அந்த கிரகங்கள் பூராமே வந்து நம்மளுக்கு நெருங்கி வரக்கூடிய பலனை கொடுக்கும், உச்ச பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அப்போ வந்து எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த வீட்டில் இருந்தால் உச்ச பலன் தரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ அது வந்து உங்களுக்கு எல்லாமே நீங்க படிச்சிருப்பீங்க. அப்போ ஒரு கிரகம் உச்சம் பெறும்போது சுபர்கள் உச்சம் பெறும்போது நல்ல பலனை தருவார்கள் அப்படிங்கிறது நம்ம அடிப்படை எத்தனை பர்சன்ட் மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சு பலனை இப்ப எடுத்துருவோம் நம்ம. அப்போ லக்னாதிபதி உச்ச பலன் பெற்றிருந்தான்னா அவன் ஜெயிச்சிருவான். அந்த அப்போ லக்னாதிபதிங்கிறது யாருன்னா எந்த லக்னமா இருந்தாலும் லக்னாதிபதி பலமா இருந்தான்னா அவன் ஜெயிச்சிருவான். எந்த கிரகமா இருந்தாலும் சரி. லக்னாதிபதி சனியா இருக்காரு. சனி இருந்து என்ன பண்ணுவாரு? ஒரு ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசரு பெரிய பெரிய பொறுப்புல வர்றவங்கள சனி உச்சமா இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் பெரிய பெரிய ஒரு காடு மரம் காடு இதுல ஒரு அதிகாரியா இருக்கிறவங்க பூராமே வந்து சனி உச்சம். அப்போ இந்த கிரகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன அப்படின்னா நம்ம ஜாதகத்துல மேனுவலா போட்டு பார்க்கணும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும். சும்மா மொபைல் பார்த்துட்டு சொல்லக்கூடிய பலனெல்லாம் வந்து நம்மளுக்கு எழுதி பார்க்கும்போது விட தெரியும். அல்லது மனப்பாடம் ஆகணும். இல்லை இந்த பஞ்சாங்கத்தில் இருக்கிற கடைசி பக்கமானது எந்தெந்த இடத்துல பக்கமாகும். அப்ப வந்து ஆதித்தன் மேஷத்தில் உச்சமாகும், ஆஞ்சிங்கம் ஆட்சி திரிகோணமாகும். சிங்கம் வந்து மூல திரிகோணம். பாதியை கொண்டவளே ரிஷபகும்பம் பகர் மகரம் பகையாகும். ரிஷபமும் துலாமும் மகரகும்பம் சூரியனுக்கு பகை. இது பாடல்கள், அந்த காலத்தில் இருக்கிற பாடல்கள். ஆனா இதை நாங்கள் பாடல் படிச்சு ஞாபகம் வச்சோம். இப்பெல்லாம் அந்த பழக்கத்துக்கு வரும்போது அதை எந்தெந்த வீடு எங்கெங்க இருக்குது அப்படிங்கிற நட்பு பகைங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ ஒரு விஷயம். அப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த பாடல்களை கண்டுபிடிக்கிற விஷயங்களுக்கு கண்டுபிடிக்கணும். இந்த பாடல்கள் வந்து நம்மளுக்கு அந்த காலத்துல எல்லாமே பெரிய பெரிய நூல்கள் எதை எடுத்தாலும் கூட எல்லாமே பாடல் அடிப்படையில் தான் இருக்கும். நீங்க ஜாதகம் தெம்மணி ஆகட்டும், ஜாதக அலங்காரமா ஆகட்டும், யவனகாவியமா இருக்கட்டும், அந்த அத்தனை நூல்களுமே பீமகவி ஆகட்டும், இது எல்லாமே வந்து அறுசீர்விருத்தம், எண் சீர்விருத்தம், கட்டளை கலைத்துறை, அதே மாதிரி வெண்பா அடிப்படையில் வரக்கூடியது, இது மாதிரிலாம் வந்து நூல்கள் இருக்கும். பொதுவாக வந்து
எல்லாமே வந்து அதே மாதிரி இந்த விருத்தத்துல வந்துடும், ஆசிரிய விருத்தத்துல வந்துடும். 4 அடி வரக்கூடிய ஆசிரிய விருத்தத்துல எவ்வளவு எத்தனை அடி வேணாலும் எழுதலாம். அப்ப அது போல வந்து அதே மாதிரி அரசியல் விருத்தத்திலையும் நிறைய பாடல்கள் உண்டு. ஒரு சில நூல்கள்ல வந்து அரசியல் விருத்தத்துல வந்து வெண்பாங்கிற வந்து ஒரு அதுக்குன்னு வெண்பால வந்து ஒரு 2-3 சந்திரகாவியம் இதெல்லாம் வெண்பாலையும் எழுதியிருப்பாங்க. சந்திரகாவியங்கிற நூல்ல வெண்பா. அப்ப இது புரியணும்னு என்ன பண்ணிக்கணும், பேசிக்கா இந்த ஜோதிடனுக்கு யாப்பிலக்கணம் தெரிஞ்சிருக்கணும். நேர் நேர் தேயமா, நெருநேர் ஒளிமா, நேர்நேர் கோவிலம், நிறநேரி கழிவிலம். அதே மாதிரி அதாவது நேர் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை, நிறை எழுத்துக்கு எத்தனை மாத்திரை, அதே மாதிரி குறில் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை, குற்றியில புள்ளி வச்ச எழுத்துக்கு அரை மாத்திரை, அப்ப நெடில்னு எத்தனை மாத்திரை வருது, குறிலுக்கு எத்தனை மாத்திரை வருது, இந்த விஷயங்கள் பூராமே அவனுக்கு தெரிஞ்சுக்கணும். நெடில் என்ன, குறில் என்ன அப்படிங்கிற. நெடில்ங்கிறது நேரா வரும், குறில்ங்கிறது நிறைய வரும். அப்ப இந்த பாடல்கள் இணைக்கும் போது என்னன்னா வெண்பால வந்துடும். எது வந்துடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காய்ச்சீர் மாய்ச்சீர், இது 2 தான் கலந்து வந்து வெண்பால் வரும். அது வெண்பால் வந்து காய்ச்சீர் வரும், மாய்ச்சீர் வரும். இந்த புளிமா எல்லாம் வராது, அதுல வராது. அப்ப அந்த பாடல் எழுதுறதுக்கு அந்த விஷயங்கள் தெரியணும். அதே மாதிரி அந்த கலித்துறையில் இருக்கும், கட்டளை கலித்துறையில் இருந்தா நேர் 16 நிறை 16 நிறை 17 நிகழ்வது கலித்துறை. அப்ப வந்து நேர் எழுத்துல ஆரம்பிச்சுன்னா அந்த எழுத்து வந்து அந்த ஆனாங்கிறது வந்து நிறை எழுத்து, நேருங்கிறது கா அப்படின்னு நெடில் எழுத்த போயிடும். அப்ப அந்த எழுத்து எதுல ஆரம்பிக்குதோ, நேர்ல ஆரம்பிச்சுன்னா நேர்னா நெடில் எழுத்துல ஆரம்பிச்சா அந்த எழுத்துக்களை போற எண்ணி பார்த்தா 16 எழுத்தா தான் இருக்கும். நிறைங்கிற முதல் எழுத்து ஆரம்பிச்சுன்னா 17 எழுத்து இருக்கும். இப்படி பாடல்கள் எண்ணி எழுதுறது உரமே வந்து நம்மளுக்கு இந்த வராகியம்மனுடைய பாடல்கள், அதே மாதிரி நிறைய பாடல்கள் கலித்துறையில் நிறைய இருக்கும். கலித்துறையில வந்து கட்டளை கலித்துறையில எண்ணி எழுதுறது இதெல்லாம் வந்து பிராக்டிஸ் ஆகணும். இது மாதிரி ஜோதிட நூல்கள்ல பாடல்கள் நிறைய உண்டு. இதெல்லாம் என்னன்னா நம்மளுக்கு கொஞ்சம் படிச்சு பழகிட்டோம்னா அந்த கொஞ்சம் இலக்கணம்லாம் தெரிஞ்சுன்னா ஜோதிடத்தில் வெள்ளூட்டு ஆட்டலாம். ஏன்னா அத்தனையுமே ஜாதகலங்கரம் பூராமே எண்சீர் விருத்தம் தான், எல்லாமே எண்சீர் தான். காய் 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 மா, 3 காய், அதுக்கு அடுத்ததுமா காய் காய், தேமாங்காய், புளிமுருங்காய், கறிவிலங்காய், கூவிலங்காய், எந்த காய் வேணாலும் வந்துடும். காய்ச்சீர் போட்டு பின்னால மாச்சீர். அப்போ சிம்பிளா வந்துடும். அப்ப இதெல்லாம் படிக்கிறதுக்கு என்ன அப்படின்னு அதே மாதிரி அரசியல் விருத்தத்தில் பெருசா ஒண்ணுல 6 சீர் இருக்கும், மடிச்சு எழுதியிருப்பாங்க. அது ஒரு பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது. அப்ப வெண்பாங்கிறது கொஞ்சம் கஷ்டமான வித்தை தான். ஆனா இருந்தாலும் கூட ரொம்ப சுலபமானது. அதாவது ஈற்றடி முச்சீராய் ஏனையடி நாச்சீராய் வருமா, இப்படி ஒரு விஷயம் இருக்கு. அதனால என்னன்னா இது கேட்கக்கூடியவங்க கொஞ்சம் ஏதாவது யாப்பிலக்கண நூல் வாங்கிட்டு வந்து ஏதாவது கொஞ்சம் படிச்சு அந்த, ஏன்னா அதுல இருக்கிற விஷயங்கள் நிறைய உண்டு, எல்லாமே நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள் உண்டு. அப்ப அந்த இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சுன்னா தான் ஜோதிடத்துல ஏதாவது புதுசா பண்ணணும். ஏன்னா தேசிய கூட்டமைப்புக்கு ஏன் சொல்லணும் அப்படின்னா, தேசிய கூட்டமைப்புல புதுசா ஏதாவது பண்ணணும்னா அந்த விஷயங்களை யாராவது இதுல இருக்கிற குரூப்ல இருக்கிறவங்க அதை யார், ஏன்னா இப்ப இதுல எல்லாருமே தமிழ் பண்ணிட்டு இருக்கலாம், தமிழ் தேடினவங்க இருக்கலாம், எல்லாமே விஷயம் தெரிஞ்சவங்க இருக்கலாம். இதுக்காக முன்னால் என்ன பண்ணுங்க, இதுக்கு என்னுடைய ஒத்துழைப்பு இருக்கும். எதை பிரிச்சு கொடுக்கறதுனால அதுக்கு அர்த்தம் சொல்லி கொடுக்குறேன். எல்லாம் எப்படி சீர் பிரிக்கிறது, இந்த விஷயங்கள் போற எப்படி அந்த அர்த்தம் 2வது எழுத்தையும் 3வது எழுத்துச்சுன்னா அர்த்தம் வேற மாதிரி போயிடும். அப்ப எதை சேர்த்தோம்னா அந்த சீர் பிரிக்க தெரிஞ்சுனா தான் 1வது சீர், 2வது சீர், 3வது சீர், 4 சீர் இருக்கும். ஏன்னா அந்த பிரிண்டிங்ல வந்து 1ம் 2ம் கலந்துக்கலாம். அப்ப அர்த்தங்கள் மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்ப நமக்கு என்னன்னா இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூறிக்கொண்டு இன்னைக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. இப்ப ஜோதிடத்தை பொறுத்தளவு என்னன்னா ஒரு கிரகமானது வந்து மூலத்திரிகோணம்னா அந்த மூலத்திரிகோண பாயிண்ட்டுக்கு அந்த கிரகத்தோட வெளிச்சம் பட்டுக்கொண்டே இருக்கும். இப்ப சிம்மத்துல வந்து இருக்குது அப்படின்னா சிம்மத்தில் இருக்கக்கூடிய புள்ளிக்கு வந்து அது எப்படின்னா முதல் 20 டிகிரி, அதாவது சிம்ம ராசியில ஆரம்பிக்கக்கூடிய டிகிரியில பேசக்கூடாது யாருமே. சிம்மத்தில் இருக்கிற 20 டிகிரி மூலத்திரிகோணம். அப்ப இந்த மூலத்திரிகோணத்துக்கு என்னன்னா அந்த சூரியனோட வெளிச்சம் பட்டுக்கொண்டே இருக்கும். இதுதான் மூலத்திரிகோணம்ங்கிறது வலுவான அமைப்புங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து சூரியன் வந்து அமரும் பொழுது அவன் ராஜாவாகலாம், பெரிய பெரிய மிகப்பெரிய அளவுக்கு வரலாம். மிகப்பெரிய ஒரு சூரியன் வந்தாலும் சரி, சந்திரன். அப்ப அதுலதான் வந்து ஏறக்குறைய பாருங்களேன், அந்த 20 டிகிரிக்குள்ள வர்றவங்க தான் அந்த மக நட்சத்திரமாகட்டும், பூர நட்சத்திரமாகட்டும் சிறப்படையுங்க. இப்ப நமக்கு தெரிஞ்ச யாரையும் சொல்லக்கூடாது, இந்த நம்ம ஜோதிட குழுவில் இருக்கிறவங்களாம் வந்து மக நட்சத்திரம், பூர நட்சத்திரங்கள்லாம் கண்டிப்பா சாதனையாளர்களா மாறக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா வந்து அந்த நமக்கு சூரியன் வரும்போது அந்த இடத்துல என்ன பண்ணுவான், மாற்றத்தை கொடுத்துருவோம். மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் கொடுப்போம். உச்சத்துக்கு வரும்போது மாற்றம் கொடுத்துருவான். அப்ப நமக்கு சூரியன் எப்போ வருவான் அப்படின்னு கேட்டா அந்த ஆவணி மாசம் வரும்போது அந்த வேலைகள் எல்லாம் ஆரம்பிக்கிறது, புதுசா கடை போடுறது, புதுசா ஆபீஸ் தூங்குறது, இதெல்லாம் பண்ணும்போது நல்லா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அந்த அந்த கிரகங்கள் வந்து எந்தெந்த இடத்துல மூலத்திரிகோணம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். அப்போ நம்மளுக்கு சூரியன் வந்து அங்க வந்துடும். அதே மாதிரி சந்திரன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா
ஆஹ், முதல் ரிஷபத்துல 3 டிகிரி தான் சந்திரன் வந்து உச்சம் ரிஷபத்துல. பாக்கி இருக்கிறது பூராமே மூலத்திரிகோணம். சந்திரன் வந்து முதல் 3 டிகிரி மட்டும்தான் உச்சம், பாக்கி இருக்கிறது பூராமே மூலத்திரிகோணம். அதே மாதிரி செவ்வாய் வந்து மேஷத்துல 12 டிகிரி மூலத்திரிகோணம். இதுல வந்து செவ்வாய் ஒரிஜினலாவே செவ்வாய் உட்கார்ந்து இருந்துன்னா அவன் பெரிய சேனாதிபதி ஆவான், மிலிட்ரியில போய் சேருவான், கவர்னர் ஜெனரல், பெரிய போஸ்டுகளை. ஏன்னா செவ்வாய்ங்கிறது ஒரு தளபதி, வீர தீர பராக்கிரமம் நிறைந்தவன் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த பராக்கிரமம் நிறைந்தவன் அதிகாரம் நிறைஞ்சனால வரக்கூடிய வாய்ப்பு பூராமே அது கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கன்னியில வந்து முதல் 15 டிகிரி, கன்னியில வந்து முதல் 15 டிகிரி உச்சமா இருக்கும். அதுக்கு அடுத்து ஒரு 10 டிகிரி வந்து தான் மூலத்திரிகோணம். அப்ப அதுல ஏதாவது ஒரு கிரகங்கள் இருக்கும் பொழுது, அப்ப முதல்ல வந்து என்ன பண்றோம் நம்ம, அந்த 15 டிகிரியை நம்ம தள்ளிடணும். முதல் 15 டிகிரியை உச்சத்துக்கு தள்ளிட்டு பாக்கி இருக்கிறது மூலத்திரிகோணம். அது அப்புறம் அதுக்கு அடுத்து சொந்த வீடு. ஸோ இந்த ஃபுல்லாவே புதனுக்கு அந்த 3 கேட்டகரி கண்ணிலேயே வந்துடுது. அப்ப அதனாலதான் கன்னி ராசிக்காரர் விவரமா இருக்கிறது. எங்க குரூப்ல பாலமுருகன் ஒருத்தர் இருப்பார், எல்லா ஓட்டும் ஓட்டுவார். அப்படி நிலைய ஒரு காலில் நிக்கிறாரான்னு சொல்ல முடியாது, எல்லாத்துலயும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாரு. எங்க இப்ப தமிழ்நாட்டுல யாருமே எதிரி இல்லாம சுத்திட்டு இருக்கிறவர். தமிழ்நாட்டுல எங்க மீட்டிங் நடந்தாலும் அங்க மீட்டிங் போயிட்டு வந்து அது மாதிரி ஒரு குணங்கள் வந்து அது கண்ணியில் இருக்கிறவங்களுக்கு இருப்பாங்க. ஒன்னும் ஏமாறுவாங்க அல்லது ஏமாந்து போவாங்க. அது அவங்களுடைய கேட்டகரி. அதுக்கு அடுத்து குரு வந்து எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனுசுல முதல் 20 டிகிரி, தனுசு ராசியில முதல் 20 டிகிரி வந்து ஒரு மூலத்திரிகோண பலத்தில் உட்கார்ந்துக்குவார் தனுசு ராசி. அப்ப தனுசுல உட்காரும் போது அந்த அந்த குருவோட வட்டம் அது கரெக்டா அந்த இருக்கும். அப்ப அதில் இருக்கிற வந்து குரு தான் வந்து காலச்சக்கரப்படி 9ஆம் இடம் தான் இந்த சூதாட்டம்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. சூதாட்டம், கேம்பிளிங் இதெல்லாமே சொல்லுவாங்க. அப்ப அதை கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து அந்த 9ஆம் வீடுங்கிற விஷயத்தில் வரும்போது அதுதான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்புறம் அதே மாதிரி அதுக்கு அடுத்து பார்க்குற போது சனிக்கு வந்துடுறோம் நம்ம. அதாவது இந்த சாரி சுக்கிரனுக்கு வந்துடுவோம். சுக்கிரன் வந்து எப்படின்னா துலாத்தில் 20 டிகிரி, சுக்கிரன் வந்து துலாத்துல 20 டிகிரி. அதே மாதிரி சனி வந்து கும்பராசியில 20 டிகிரி. இது மூலத்திரிகோணம். இதுல கிரகங்கள் இருக்கும்போது அது வந்து வலுவாக இருக்கும், மிகப்பெரிய வலுவா இருக்கும். நம்ம ஜாதகத்துல இது மாற மூலத்திரிகோணத்தில் இருந்து அது எந்த இடமா வருதோ அந்த இடமானது சிறப்பா இருக்கும். நல்ல இடமா இருந்தா நல்ல சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். இது இந்த கிரகங்களுடைய ஃபர்ஸ்ட் மூலத்திரிகோணம் அசையாத பலன் அப்படின்னு ஸ்ட்ரிக்டான பலன் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த இதுல இடையில சொல்ல சொல்ல திடீர்னு ஒரு ஞாபகம் வந்தது. எல்லாம் ஓரை பார்க்குறாங்க. ஓரை பார்க்கறது நம்ம ஜோதிட அடிப்படையில் ஒரு வீடுங்கிறது 2 மணி நேரம் உள்ள வீடு. முதல் வந்து 1 மணி நேரம் 1 மணி நேரங்கிறது முதல் மேச ராசினா முதல் வந்து சூரியனா வரும், ரெண்டாவது வந்து சந்திரனா வரும். இது ஒற்றை ராசி. இரட்டைப்படை ராசிங்கிறது என்னன்னா ரிஷபம் வந்து இரட்டைப்படை ராசம் முதல் 15 டிகிரி வந்து சந்திரன் வந்துடும். இவ என்ன சொல்றான்னா இதை மட்டும் நல்லா உள் வாங்கிக்கங்க. இந்த ஓரையில் ஒருத்தன் ஜெயிக்கணும் அப்படின்னா ஒற்றை ராசியில் பாப கிரகங்களுக்கு பலம் அதிகம். பாபர்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது பாவர்களுக்கு பலம் அதிகம். இரட்டை ராசியில் சுப கிரகங்களுக்கு வலு அதிகம். சந்திரன் வரையில பலம் கிடைக்கும். அப்ப வந்து நம்மளுக்கு ஜாதகத்துல இதை பிரிச்சு பார்த்து தான் அந்த சந்திரனோட வரைதான் இரட்டை ராசி தான் பணம் கொடுக்கக்கூடியது. அப்ப இந்த இரட்டை ராசியில ரிஷப ராசியில அப்படிங்கிற போது ரிஷபம் ஆகட்டும், கடகம் ஆகட்டும், இந்த 2 4 6 8 10 12 1 3 5 7ங்கிறது ஒற்றைப்படை ராசி, 2 4 6 8ங்கிறது இரட்டைப்படை ராசி. இந்த இரட்டைப்படை ராசியில சந்திர ஓரையில சுபர்கள் இருக்க யாராருக்கு இருக்குதோ அவங்களுக்கு படம் வந்து கொண்டே இருக்கும், மிகப்பெரிய அளவுக்கு சாதனையாளராக இருப்பாங்க. இது ஓரை வச்சு எடுக்கிறது எல்லாமே நம்ம ஜாதகத்தில் இருக்கிற கட்டத்தை வச்சு எடுக்கிறது. இது இப்ப யார் யாரு வசதியோடு இருக்கீங்களோ பார்த்துக்குங்க. அப்ப எந்த கிரகம் அந்த ஓரையில் இருக்குதோ அது வரும்போது படம் நம்மளுக்கு கொடுத்துரும். பயன்படுத்திக்கணும், வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். இப்ப ஒற்றை கிரகத்தில் ஒற்றையில கெட்டவர்கள். அப்ப ஒற்றைனா மேச ராசி ஆகட்டும், மிதுனமாகவும் ஒற்றைங்கிறது முதல் சூரிய ஓரையா வரும். சூரியன் ஓரை அந்த 1 மணி நேரம் வரும். ஏறக்குறைய 1 மணி நேரம் முதல் 15 டிகிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த முதல் 15 டிகிரியில வந்து கெட்டவர்கள் இருக்கும் பொழுது அந்த அப்ப நான் வந்து சூரியன் உச்சமாயிக்கிறான், நல்லா தெரிஞ்சு பாருங்க. சூரியன் உச்சமாயிக்கிறான், செவ்வாய் வந்து மூல திரிகோணத்துக்கு வந்துடுறான் மேசத்துல. நல்லா யோசனை. அப்ப அதெல்லாம் என்ன வருது? ஒற்றை ராசியில் பாபர்கள் வலுப்பெறுகிறார்கள். நம்மள நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பேசிக் கான்செப்ட் அவ்வளவுதான். அப்ப அவங்க இருக்கிற போது நல்ல பலன் தருவார்கள். பாபர்கள் மட்டுமே ஒற்றை ராசியில் சூரிய ஓரையில் பலன் தருவார்கள். ஆனா இதே கீழ் இருக்கிற சந்திர ஓரை வேலை செய்யாது, மத்திய பலன். அந்த மேசராசியில ஒற்றை ராசியில் சூரிய ஓரையில் மட்டுமே பாபர்களுக்கு பலம் அதிகம், சந்திர ஓரையில பலன் இல்லை.
அப்ப ரெண்டாவது 15 டிகிரியில பலன் இல்லை. அதே போல இரட்டைப்பட ராசியில் வந்து முதல் 15 டிகிரி மட்டுமே சுபகிரகங்களுக்கு வலு அதிகம். பாப ரெண்டாவது சூரியன்ல வந்து பாபகிரகங்களுக்கு முதல் பாட்டு 15 சந்திரன், ரெண்டாவது 15 வந்து சூரியன். சூரியன்ல பலம் இல்லை. இது பார்க்கும்போது இதை மட்டும் குறிச்சு வச்சுக்கங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது உச்சம். உச்சம்ங்கிறது வந்து நம்ம மூலத்திரிகோணத்தை பார்த்துட்டோம். மூலம்னா அந்த வீட்டுக்கு முழு பலன் வரக்கூடிய அமைப்புன்னு சொல்லிட்டோம். அது இருக்கிறவங்க கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, பார்த்துக்கலாம். அப்போ உச்சம் அப்படிங்கிறது சொல்றோம். அப்போ கிரகங்கள் உச்ச பலன் இருக்குது. ராமருக்கு வந்து ஒரு 5 கிரகங்கள் உச்சம் பெற்றது அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க. அப்போ உச்ச கிரகம் பலம் பெறும்போது அது வந்து 75% வந்து நன்மை தரும் அப்படிங்கிற ஜோதிடத்தில் உள்ள விஷயங்கள். 75% நன்மை தரும்னு சொல்றாங்க. அப்போ முதல்லயே நம்ம சொன்ன மாதிரி சூரியன் வந்து மேசத்தில் உச்சமாய்க்கிறாரு. 10 டிகிரியில 10 டிகிரி அப்படியே மேல போனதையுமே 11 டிகிரி கீழே இறங்கிக்குவார். துலாத்திலிருந்து அப்படியே மேல் நோக்கி மேல வந்து அந்த 10 டிகிரி ஏறும்போது டவுனா இருக்க ஆரம்பிச்சிடும். அப்ப 10 டிகிரி மட்டும் ஆரோகணம், அதுக்கடுத்து கீழே வந்து அவரோகணமா மாறிக்கும். அப்ப நம்ம 10 வரைக்கும் தான் நம்ம உச்சத்தை எடுத்துக்கணும். அதுக்கு மேல ஒரு புள்ளி மாறினாலும் சூரியன் வந்து உச்சத்திலிருந்து கீழே இறங்குறக்க ஆரம்பிச்சுக்கிறாரு. அப்ப 11 டிகிரினாவே டவுன்ல வரக்க ஆரம்பிச்சிடாரு அப்படிங்கிற. அப்ப நம்ம என்ன பண்ணா அந்த முழு வீடு உச்சம்னு எடுக்கிறதல்ல, அந்த 10 டிகிரியோட நம்ம நிறுத்திக்கிறோம். இதுதான் ஒரு விஷயம். அதே போல நம்மளுக்கு சந்திரன் அப்படிங்கிறவன் ரிஷபத்துல 3 டிகிரி மட்டும்தான். அப்ப 3 டிகிரினா கார்த்திகை முதல் பாதம் மட்டுமே. அந்த ரிஷப ராசியில் இருக்கிற முதல் பாதம், அதாவது கார்த்திகை 2. 1ஆம் பாதம் வந்து மேசத்துல போயிடும். இந்த இந்த இதுல முதல் பாதமா இருக்கிறது கார்த்திகை 2. அந்த கார்த்திகை 2 நல்லா வேலை செய்யும். ஆனா அதுல வந்து என்னன்னா இந்த லக்கண தியாஜ்யத்துல வந்து அது மாட்டிக்கும். கார்த்திகை 2 மாட்டிக்கும். அதனால நம்ம ஆன்மீகத்துல போயிட்டோம்னா ஜெயிச்சிரும். ஆன்மீகம், தெய்வ உபாசனை, வராகி, அது இது மாதிரி உபாசனைக்குள்ள போய் ஜெயிச்சான்னா மிகப்பெரிய அளவுக்கு போயிடுவா. இப்ப சந்திரன் உச்சம் பெற்றவன் என்னன்னா ஆன்மீகத்துல போயிடணும். கோயில் சம்பந்தமான வழிபாடுகள், ஏதாவது ஆன்மீகத்துல போகக்கூடிய விஷயங்கள் இருக்கும். இண்டிவிஜுவல் பவர் எனக்கு இருக்கும். மற்றவங்களை இந்த ஜோசியம் சொல்றவங்களுக்கு ஆனால் கார்த்திகை 2ஆம் பாதமா இருந்ததுன்னா தெரியாத விஷயங்கள் எதுவும் கிடையாது. எல்லா விஷயத்திலையும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதனால அதெல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்க்குற போது சூரியனை பார்த்தாச்சு, சந்திரனை பார்த்தாச்சு. செவ்வாய் வந்து மகரத்துல 28 டிகிரியில வந்து வருது அப்படிங்கிற ஒரு கணக்கு ஒன்று இருக்குது. அதையும் பார்த்து கொள்வோம். அதே மாதிரி வந்து புதன் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் கன்னியில தான் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தாச்சு. அதே மாதிரி குரு வந்து கடகத்துல 5 டிகிரிங்கிறது பார்த்தாச்சு. அதே மாதிரி வந்து நம்மளுக்கு மீனத்துல வந்து 27 டிகிரியில் வந்து சுக்கிரன் இருக்கிறதுன்னு தெரிஞ்சிடும். இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சது, எல்லாமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். அதே மாதிரி வந்து நமக்கு சனியும் வந்து உச்சத்தில் இருக்கிறதுங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியும். ஸோ வந்து என்னன்னா இந்த உச்சம் அப்படிங்கிற விஷயத்துல வரும்போது என்னன்னா அந்த எந்த கிரகங்களும் அந்த உச்ச பாயிண்ட் மட்டும்தான் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். அது உச்சம் இருக்கிற பாயிண்ட் இருக்கும்போது நம்ம ஒரு கிரகம் மட்டும் எத்தனை, ஒரு கிரகம், 2 கிரகம், 3 கிரகம், 4 கிரகம், எல்லா கிரகமே உச்சம் வருமானா வராது. ஏன்னா சூரியன் வந்து மேஷத்தில் உச்சமாகும். புதன் அவரோட கூட இருக்கிற புதன் எங்க பண்ணுவார்னா கன்னியில் உச்சமாவார். அப்ப வந்து ஒரே சமயத்துல சூரியனும் புதனும், சுக்கிரன் வேணா உச்சமாகலாம். ஏன்னா சுக்கிரன் வந்து மீனத்தில் இருக்கிறாரு. ஏறக்குறைய வந்து 46 டிகிரி வரைக்கும் சூரியனுக்கு சுக்கிரனுக்கு வித்தியாசம் இருக்கும். அதே மாதிரி புதனுக்கு வந்து ஏறக்குறைய வந்து ஒரு 30 டிகிரி வரைக்கும் வச்சுக்கலாம். 29 டிகிரி 30 டிகிரி வரைக்கும் அவங்க அந்த அளவுக்கு தான் சுத்துவாங்க. அப்ப புதன் வந்து அட் அ டைம் உச்சமா இருக்க வாய்ப்பு கிடையாது. அப்ப புதன் வரணும் கன்னிக்கு வந்தா தான் எப்ப புதன் வராரோ அப்ப வேணா உச்சமாக முடியும் இல்லையா? ஆனா இந்த 2 கிரகங்கள் உச்சமா இருக்கிற வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஆனா சுக்கிரனும் இதுவும் உச்சமாகலாம். ஏன்னா யாரோட வாழ்க்கையில சுக்கிரன் உச்சமாகுதோ என்னன்னா ஆடம்பர வாழ்க்கை மிகப்பெரிய அளவுக்கு போகக்கூடிய வாய்ப்பு, முன்னேற்றத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு எல்லாம் அவனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்ப உச்சம்ங்கிறது இப்ப ஜோதிடத்துல என்ன சொல்றான்? 1ஆம் இடம்ங்கிறது உதயம், 4ஆம் இடம் பாதாளம், 7ஆம் இடம் அஸ்தமனம், 10ஆம் இடம் உச்சம்ங்கிறோம். அப்ப சாமக்கொள்ளி என்ன பண்ணோம்? உச்சியால் சிந்தனை. 10ஆம் இடத்துல தான் வந்து என்ன கேள்வி கேட்க வந்தானோ அதுதான் 10ஆம் இடம் தான் உச்சியால் சிந்தனை அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஜோதிடத்தை பொறுத்தளவு மிகப்பெரிய அளவில் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே வந்து கண்ணு முன்னால் இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஒரு பகை. இப்ப எந்த கிரகம் வந்து நம்மளுக்கு பகைவன் வீட்டுக்கு போனா இப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்மளுக்கு ஒரு எதிரி வீட்டுக்கு நம்ம போக மாட்டோம். அப்ப எதிரி வீட்டுக்கு போனா அங்க என்ன நடக்கும்? ஒண்ணு வந்து உள்ளே போக முடியாது. அப்படி போய் உள்ள உட்கார வைப்பானா, டீ கொடுப்பானா, தண்ணி கொடுப்பானா? அப்போ
எதிரி வீட்டில் இருக்கும்போது எந்த கிரகங்கள் எதிரி வீட்டில் போனா அங்க எந்த எதிரி வீட்டில் என்ன நடக்கும்? எந்த விஷயம் நடக்காது. அப்ப நமக்கு எந்தெந்த கிரகங்கள் எதிரி வீடு? சூரியனுக்கு எதிரி வீடு இருக்குது. ரிஷபம்னா ரிஷபத்துல என்ன வேலை நடக்குன்னு நம்ம சொல்லணும். அவன் சம்மந்தம் இல்லாத சண்டைக்காரன் வீட்டில் போய் நீங்க என்ன பண்ணுவீங்க? அவன் எதிரி வீட்டில் போனா எந்த பலன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்கும். சாரம் விட்டம் அப்ப பேசிக் அந்த கிரகத்தோடைய வலிமையை பொறுத்தளவு தான் என்னன்னு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அப்புறம் இதெல்லாம் வந்து வெவ்வேறு விஷயங்கள். அப்ப நம்மளுக்கு அப்ப அந்த கிரகங்கள் வரும்போது என்ன கண்டிஷன் இருக்குதுங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பகை அப்படிங்கிற விஷயத்தை வச்சு பார்க்கும்போது எந்தெந்த கிரகங்கள் பகை இருக்குது. பகை வீட்டில் இருக்கும்போது உதாரணம் சொன்ன புதனுக்கும் செவ்வாய்க்கும் பாருங்க, கன்னியில செவ்வாய் நிக்க கடலும் பற்றும். அப்ப பகை வீட்டில் உட்காரும்போது கன்னியில செவ்வாய் உட்கார்ந்துனா கடலும் பத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பகை வீட்டுக்கு அவ்வளவு மோசமா சொல்றாங்க அவங்க. ஒரு சில சமயத்துல 6 மாசம் கூட வக்கரமா இருக்கக்கூடிய அமைப்புல வந்து செவ்வாய் மாட்டும். அந்த வக்கரத்துல வரும்போதெல்லாம் கிரகங்கள் ஒவ்வொன்றும் கிரகங்களும் வக்கரம் மாட்டும். சூரியனுக்கு 5ல் வரபோது வக்கரம் வரும், 9ல் வரபோது வக்கர நிவர்த்தி அடைஞ்சிடும். சூரியன் இருக்கிற வீட்டுக்கு 5ல் வக்கரம், 5ல் இருந்து 9வது வீட்டு வர வரைக்கும் வக்கரம் இருக்கும். 9 தாண்டிச்சுன்னா வக்கர நிவர்த்தி ஆயிக்கும். இது வந்து அடிப்படையான விஷயம். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். தெரியாத விஷயங்கள் எதுவும் கிடையாது. நல்ல அழகா பார்த்து சொல்லிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்ப வந்து என்னன்னா அந்த கிரகத்தோட தன்மை எப்படிங்கிறத வச்சுட்டு ஒருத்தன் வந்து நம்மளுக்கு ஒரு பகைவன் வீட்டுக்கு பகைங்கிற விஷயத்த நம்ம பேசுறோம். பகைனா நீங்க 9 கிரகத்தையுமே வச்சுக்கலாம். பகை வீட்டில் போனால் என்ன நடக்குங்கிற விஷயம் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பகை வீட்டில் போனா தண்ணி கூட கொடுக்க மாட்டோம். எதிரி வீட்டிலே நீங்க இப்ப நீங்க உங்களுக்கு ஆகாத எதிரின்னு எதிரி வீட்டுக்கு போக முடியுமா? போக மாட்டோம். ஒன்னும் கால் வைக்க மாட்டோம். ஆனா கட்டப்படி கிரகங்கள் போயே தான் தீரும். அந்த 12 வீட்டுல அந்த எல்லாவே உச்சத்துக்கும் போகும், நேசத்துக்கு போகும், பகைக்கும் போகும், அஸ்தமனத்துக்கு போகும், எல்லா லைனுக்கும் போகும். அந்த கிரகங்களை கோள்களை தடுக்க முடியாது. ஆனா என்னன்னா அந்த இடத்துல போச்சுன்னா கம்முன்னு உட்கார்ந்துக்குவாங்க. வேலை செய்யறாங்களான்னு சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? அந்த எதிரி வீட்டுக்கு போறேன் என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு ஏதோ பிரச்சனை வந்து எதிரி வீட்டுக்கு போயிட்டு என்ன வேணும்னா அவன் என்ன சொல்றானோ அதை கேட்கற மாதிரி இருக்கு. அப்ப அந்த வீட்டோட பலன் மட்டும்தான் கிடைக்கும். அந்த கிரகம் அந்த வீட்டுல என்ன இருக்குதோ அந்த வீட்டோட பலன் தான் அங்க இருக்கும். பெருசா அந்த கிரகத்தினால பலன் கிடைக்காது. இப்ப குரு ஒரு பலன் 5ல் உட்கார்ந்துருக்குது பகை அப்படிங்கிற போது பலனை தரும்னா பலனை தருவதில் தடை உண்டாக்கும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. இதை நாம தெரிஞ்சு வச்சுக்கலாம். அப்ப வந்து சொல்லும்போது ஒரு கிரகம் உச்சத்தில் இருக்கும் பொழுது நம்மளுக்கு 100% பலனும் மூல திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கும்போது 75%ம் நமக்கு சொந்த வீடுன்னு சொல்றோம்ல. நமக்கு சொந்த வீடு தான் இருக்குது. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் செவ்வாய்க்கு ஒவ்வொருத்தருக்குமே சூரியன் சந்திரனுக்கு ஒரு வீடு இருக்குது. பாக்கி எல்லாத்துக்கும் 2 வீடு வச்சிருக்காங்க. அப்ப இந்த சொந்த வீட்டில் இருக்கிற போது 50% தான் பலன், 50% பலன் அப்படிங்கிற விஷயம் சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி பகை வீட்டில் வந்து என்னன்னா அதாவது நட்பு வீட்டுல 1/4% தான் சொல்றாங்க. நட்பு வீட்டுல 100க்கு 100 கிடையாது. நட்பு வீட்டுல 1/4%. அதே மாதிரி பகை வீட்டுல 1/4 பாதி அரைக்கால். 1/4 பாதி அரைக்கால் சொல்றாங்க. அதே மாதிரி அஸ்தமனமோ நீசமோ அடைஞ்சுனா பலன் இல்லை. அஸ்தமனமோ நீசம் அடைஞ்சால் விதி வேற. அப்புறம் அந்த அம்சத்தை பார்க்கிறோம், அதெல்லாம் வேற விஷயம். இந்த கட்டத்தை வச்சு சொல்லக்கூடிய விஷயம் பேசிக் இது வந்து கணக்கு இதுதான். அப்போ உச்ச கிரகம் இருக்குது. அப்புறம் பலனுக்கு போகும்போது அது வேற சப்ஜெக்ட் எல்லாம் மாறும். உச்சம் இருக்கிற வீட்டுக்காரன் அதாவது ஒரு நீசமாயி போச்சு, சனி வந்து நீசமாயி போச்சுன்னு வச்சுக்கலாம். மேசத்துல சனி நீசமாயி போச்சு, அந்த வீட்டுக்குடைய கிரகம் 10ல் உச்சமாயிட்டான்னா அந்த உச்ச பலன் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த வீட்டுக்காரன் நம்ம ஒரு ஒரு அந்த எப்படி ஒரு பலன் நடக்கும்னா நாம ஒரு வீட்டுல போய் வாடகை குடி இருக்கோம்னா அந்த வாடகைக்கு இருக்கிற ஆள் வந்து நல்ல ஒரு பெரிய மதிப்பு மரியாதை கௌரவம் பெரிய ஆள் அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டுக்கு மதிப்பு மரியாதை அங்க இருக்கும். நான் போகாதுக்கு முன்னாடி மற்ற ஒரு பெரிய ஆள் வீட்டுல குடியிருக்கான், மந்திரி வீட்டுல குடியிருக்கான், பெரிய ஆள் வீட்டுல குடிக்கிறவன் மரியாதை இருக்கும். போலீஸ் வீட்டுல குடியிருக்கணும்னா அந்த ஒரு மரியாதை இருக்கும். அவன் எல்லாம் பயப்படும், அவங்க வீட்டுல இருக்காங்கிற ஒரு பயம் பாதுகாப்பு கிடைக்கும். இதே ஒரு சாதாரண ஒரு கோழை. அப்ப அந்த வீட்டுல குடியிருக்கும் போது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மற்றவங்க நம்மளுக்கு எதிர்ப்பு காமிப்பாங்க. அப்ப வந்து ஒரு கிரகம் எந்த தன்மையில் இருக்கிறதோ அந்த தன்மை வச்சுதான் பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்கணும். இது நான் வந்து முதல்ல உங்களுக்கு இந்த ஒத்தவரி ஜோன ஜோசியத்துக்கெல்லாம் அது பயன்படும். இப்ப அது வந்து பகையா இருக்குதா ஒரு கிரகம் 6 கூட பகையாய் இலக்கணத்துக்கு வருது அப்படின்னா அப்ப 6ங்கிறது பகைன்னு நான் சொன்னேன், கடன் சொன்னேன். அப்ப பகையாய் இலக்கணத்துக்கு வருதுன்னா இவன் வந்து வேண்டா வெறுப்பா வர்றான். சரி, யாராவது மேல அவனுக்கு யாராவது போக்கஸ் பண்ணியிருப்பாங்க, வேண்டா வெறுப்பா கொடுக்கறதுக்கு வர்றான்னு ஒழிய கொடுக்கறதுல அத்தனை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு டார்ச்சர் கொடுப்பான். அப்போ ஒரு கிரகம் நல்லதாய் வரும்போது ஒரு பலன், அதாவது உச்சமாய் வரும்போது ஒரு பலன், நீசமாய் வரும்போது ஒரு பலன்,
அஸ்தங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பலன். அஸ்தங்கம் அப்படிங்கிறது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு அஸ்தங்கள் இருக்குது. அஸ்தங்கள் அப்படின்னா ஒரு சூரியனுக்கு முன்னால 11 டிகிரி, பின்னால 11 டிகிரி புதன் இருந்தால் அஸ்தங்கம்னு பேருங்க. அப்ப என்ன ஆகும்னா, இந்த புதன் கொடுக்க வேண்டியதை சூரியன் கொடுப்பான். ஒரு விஷயத்தை புதன் கொடுக்க வேண்டிய விஷயத்தை சூரியன் கொடுப்பான். அப்போ எந்த கிரகம் போய் இப்போ புதன் என்ன பண்ணுது, படார்னு போறாரு. புதன் என்ன பண்றாரு, அப்படியே பின்னாலேயே போறாரு. அந்த சூரியன் கிட்ட போனதையும் என்ன பண்ணாரு, அந்த அந்த இடத்துல அப்படியே ஒட்டிக்கிறாரு. அதே டிகிரியில் உட்கார்றாரு. உட்கார்ந்து என்ன பண்ணாரு அப்படின்னா அஸ்தமனமாயி சமம் அப்படிங்கிற நிலைக்கு வந்துடுறாரு. சமம் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு வந்துடுறாரு. அந்த சமநிலையில் இருந்துட்டு இவ கம்முன்னு அடங்கி உட்காந்துருக்காரு. அப்ப என்ன பண்றாரு, சூரியனை தாண்டும் போது அப்ப புதனோட பலன் ஆரம்பிக்கும். அப்ப சூரியனை நெருங்கும் பொழுது அந்த முழு பலனை சூரியனே கொடுப்பான் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை விதம். அப்ப எந்த கிரகங்கள் ஒட்டி போனாலும் அந்த குருவை தவிர பாக்கி எல்லாமே, குரு எங்க போனாலும் அவர் வீட்டு பலன் கொடுப்பார். மற்ற கிரகங்கள் எல்லாமே சூரியனை தொடும் பொழுது சூரியன் தான் பலன் கொடுப்பார். தெளிவா தெரிஞ்சுக்கணும். புதன் போனாலும் சரி, மற்ற கிரகங்கள் தான் சரி. அப்போ நமக்கு இப்போ கிரகத்தோட பலன் தெரிஞ்சாச்சு. ஏற்கனவே நான் முதல்ல நான் சொன்ன மாதிரி ஒரு 5-6 பாயிண்ட் சொல்லி கொடுத்தேன். ஒரு வேலனும் 10 குடையும் உச்சமா இருக்கான். 10 குடையும் உச்சம். அவன் எங்க அந்த முதல் வரியில் இருக்க 10 குடையும் லக்கணத்துக்கு உச்சமா இருந்தா என்ன ஆகும், தொழில் இவனுக்கு பிரமாதமா இருக்கும். நம்ம 10 குடைன்னு உச்சமாகி லக்கணத்துக்கு உட்காந்துட்டான் அப்படின்னா 10ல உச்சமா இருக்கிற கிரகம் இருக்குது. அப்போ 10 குடை கிரகம் எதுவோ லக்கணத்துல உச்சம். அப்ப என்ன என்ன வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், மிகப்பெரிய அளவுக்கு வந்துருமா. அப்ப எந்த கிரகங்கள் உச்சமாக இருக்குதோ அந்த கிரகங்களோ மூல திரிகோணத்தில் இருக்கிற கிரகங்களை மட்டும் எடுத்துக்கலாம். சொந்த வீட்டில் இருக்கிற பலன்கள் 50% தான் பலன் நடக்கும் அப்படிங்கிற நட்சத்திர. இதுக்கு மேல விரிவுகள் நிறைய இருக்கு. நட்சத்திரம் பார்க்கறது, சாரம் பார்க்கறது, இதெல்லாம் பார்க்கறதெல்லாம் விஷயங்கள் இருக்கு. மேலோட்டமா பார்க்கும்போது இது மாதிரி கிரகங்களோட நிலையை நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்ப என்ன பண்ணும் அப்படிங்கிற விஷயம் பலன் கொடுக்கக்கூடிய விஷயம் அதுதான். அதே மாதிரி சுக்கிரனுக்கு முன்னால பின்னால, அதாவது சூரியன் பக்கத்தால போகும்போது சூரியன் 9 டிகிரி முன்னால பின்னால் இருக்கும்போது சுக்கிரன் அஸ்தங்கம் அடையும். அப்ப சூரியனுக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ இருந்ததுன்னா சூரியன் தான் அந்த பலனை தருவான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சந்திரன் 12 டிகிரி, சூரியனுக்கு முன்னால 12 டிகிரி, பின்னால 12 டிகிரி. அதே மாதிரி செவ்வாய் 17 டிகிரி, சூரியனுக்கு முன்னால 17 டிகிரி, பின்னால ஒரு 17 டிகிரி. அதே மாதிரி குரு சூரியனுக்கு முன்னால 15 டிகிரி, பின்னால் ஒரு 15 டிகிரி. அதே மாதிரி சனியும் செவ்வாய் ஒண்ணு. அப்ப சனி எவ்வளவு, அதுவும் 17 டிகிரி. அப்ப அந்த சூரியனுக்கு முன்னால வரும்போது அஸ்தங்கம் அடைந்து விடுகிறார்கள். அஸ்தங்கம் அடையும் போது அவர்கள் எந்த பலனையும் கொடுப்பதற்கு யோசனை செய்வார்கள். அஸ்தமனம் அடையும் போது பலன் கொடுக்கறதுக்கான விஷயங்களை பூராமே அந்த யாரு எந்த வீடுங்கிறத வச்சுதான் அந்த பலனை நிர்ணயம் பண்ண முடியும். எந்த வீடை வச்சுதான் நிர்ணயம் பண்ண முடியும். அப்ப வீடை நிர்ணயம் பண்ணாமல் நம்ம பலன்களை சொல்ல முடியாது. அப்ப வீடு எந்த வீட்டில் உட்காந்துருக்கா லக்கணத்தை பேஸ் பண்ணி தான் பலன் எடுக்கணும். லக்கணத்தை பேஸ் பண்ணி தான் பலன் எடுக்கணும். இதே அதே மாதிரி திசா புத்தியெல்லாம் பாவகம் அப்படிங்கிற அடிப்படையில் வச்சுதான் பலன் சொல்லணும். அப்ப கிரகத்தை நிர்ணயம் பண்றதுக்கு எதையும் ரெடி பண்றதுக்கு ஒரு விஷயங்கள் உண்டு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அப்ப நமக்கு இந்த அஸ்தங்கம்ங்கிறது சமாகமம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்போ சமாகமம், சமாகமம், சமாகமம் அப்படின்னா ஒரே டிகிரியில் இருக்கிறது. அது அந்த வீட்டை பொறுத்தளவு பலன் மாறும். 2 கிரகங்கள் ஒரு 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 வீட்டில் இருக்குன்னா அந்த வீட்டில் யாரு பலமா இருக்காங்களோ அந்த பலமா இருக்கிறவனோட கைதான் ஓங்கி இருக்கும். சமாகமம் அப்படிங்கிறது ஒரே டிகிரியில் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அப்ப ஒரே டிகிரி என்னன்னா அந்த கலை இது எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சரிங்களா? இதுதான் ஒரு விஷயம். அப்ப இதை பார்த்துக்க. அப்போ நம்மளுக்கு என்ன அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியனுக்கு நேர் 7 இருக்கும்போது தான் பௌர்ணமி ஏற்படுது. சந்திரன் சூரியனுக்கு நேர் 7 இருக்கும்போது பௌர்ணமி ஏற்படுது. உங்களுக்கு கட்டாயம் எல்லாத்துக்குமே தெரியும். சூரியனுக்கு 7 இருக்கும்போது பௌர்ணமி. அதே போல மற்ற கிரகங்களுமே அதாவது சூரியனை தாண்டி இருக்கக்கூடிய கிரகங்கள் என்னென்ன இருக்குதோ 7க்கு வருதோ அந்த கிரகங்கள் தான் முழு பலனை தரும். அதாவது செவ்வாய், குரு, சனி எல்லாம் 180 டிகிரியில் இருக்கும்போது தான் முழு பலனை தருவார்கள். அப்போ அந்த சூரியனை தாண்டி வந்துடணும். அப்ப வர வர 7க்கு எப்படி சூரியனை தாண்டி 7க்கு வரும்போது சந்திரனுக்கு எப்படி பிரகாசமான ஒளி இருக்குதோ அதே மாதிரி சந்திரனை நெருங்க சூரியனை தாண்டி
அந்த 7ஆம் இடத்துக்கு வரும்போது பலன்கள் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அப்ப அப்ப ஒவ்வொரு கிரகங்களுக்கு உண்டு. இப்ப இந்த பலனை நிர்ணயிக்கிறதுக்கு இன்னொரு ஜோதிடத்துல திக்பலம் என்ற ஒரு விஷயம் உண்டு. திக்பலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குருவும் புதனும் திக்பலம் 1ல, 4ல சந்திரனும் சுக்கிரனும் திக்பலம், 7ல சனி திக்பலம், 10ல சூரியனும் செவ்வாயும் திக்பலன். அப்படியே ஒரு நிமிஷம் இருங்க. பேட்டரி கொஞ்சம் லோ ஆயிடுது, அப்படியே ஒரு நிமிஷம் இருங்க. மன்னிக்கவும், என்ன பண்ணணும்னா பேட்டரியில் லேப்டாப்புக்கு குத்தா போட்டு பின்ன குத்தா போட்டு அது பாட்டுக்கு இறங்கிடுது, சார்ஜ் இறங்கிடுது. இப்போ போட்டு ஓடிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ இது ஒரு விஷயம். கிரக யுத்தம்னு ஒன்று இருக்கு. அப்போ கிரக யுத்தம்ங்கிறது என்னன்னா, 2 கிரகங்கள் ஒரே இடத்துல இருக்கும் பொழுது அப்போ ஒன்று நெருங்கி வருது, சண்டை போடுறதுக்கு வருது. அந்த கிரக யுத்தத்தில் எது அதை தாண்டி அடுத்தது போகக்கூடிய வேகமா போத கிரக யுத்தத்தில் ஜெயிச்சதாகவும் ஒரு கணக்கு உண்டு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அப்போ அடிப்படையா நான் முதல்ல சொன்ன விஷயங்களுக்கு இது எல்லாமே வேணும். எல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் இதுல ஒரு விஷயத்துல நாம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிடலாம். அப்ப 2வது விஷயம் வந்து உம், இப்போ ஒவ்வொரு கிரகங்களுக்கும் சின்ன சின்ன உச்ச பலன் என்ன பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லிடுறேன் நானு. அப்ப உச்ச பலன் வச்சுதான் பலன்கள் நடக்கும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கலாம். சூரியன் உச்சமாக இருந்தால் தனவான், ஒரு அதிகாரி. சூரியன் உச்சமா இருந்ததுன்னா தனவான். இப்ப ஜோசியம் கேட்டாங்கன்னா அரசாங்கத்துக்கு வேலைக்கு போவான். அப்போ ஒரு கிரகங்கள் சூரியன் உச்சமா இருந்ததுன்னா அரசாங்க வேலைக்கு போவான். சந்திரன் உச்சமான, சந்திரங்கிற சாப்பாடு, அரிசி சாப்பாடு, சாப்பாட்டுக்கு குறைவு இல்லாம அவன் வாழ்க்கை வாழ்வான், நல்லா இருப்பான், துணிமணி ஆடையோட இருப்பான் சந்திரன் உச்சமானவன். இதே செவ்வாய் சுத்தமானவன் என்ன பண்ணுவான், மிலிட்ரி, போலீஸு, இது மாதிரில செவ்வாய் உச்சமானவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா பெரிய அளவுக்கு போவான், ஒரு அதிகாரியா இருப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லலாம். புதன்கிறது உச்சமாயிட்டான்னா குடும்பத்தை கவனிப்பான், குடும்பம் நல்லா இருக்கணும், குடும்ப அந்தஸ்துக்கு பார்ப்பான், மற்றவங்க முன்னால நல்லா இருக்கணும், சமூகத்துல வெளியே பெரிய அளவுக்கு வரணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லும் போது அந்த செவ்வாய் வந்து புதன் உச்சமாச்சுன்னா அந்த விஷயத்தெல்லாம் பண்ணுவான், அதில் இருக்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுவான். இப்படித்தான் இருக்கணும், இது மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் பண்ணுவான். எல்லாத்துக்கும் ஒரு தலைவனா இருப்பான். சுகவாசி, சாப்பாடு, துணிமணிக்கெல்லாம் வஞ்சம் இல்லை. அழகா அவன் இருக்கக்கூடிய வாழ்க்கை போற, அவன் ஓட்டக்கூடிய தன்மை போற ஒன்று எல்லாமே ஜெயிச்சிருவான். எதிரிகளை உருவாக கூட மாட்டான். புதன் உச்சமாயிட்டு, புதன்கிற பேச்சாளி, நல்லா பேசக்கூடியவன், நிபுணனவன். அப்ப புதன் கூட புதனும் சூரியன் சேர்ந்தா நிபுண யோகம். புதன் வந்து நல்ல பேச்சாளி, நல்ல பேசக்கூடிய. அப்ப என்ன பண்ணணும், உச்சம் பெறும் பொழுது யாரையும் பேசி சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி குரு அப்படிங்கிறவன் அதே மாதிரிதான் வந்து நுட்பமான், புத்திமான், அறிவாளி. இந்த ப்ரொஃபஸர் வேலைக்கு போறவங்க எல்லாமே வந்து குரு உச்சம் பெற்றவர்கள் தான் வந்து பெரிய லெவலுக்கு போவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. குரு உச்சம் பெறணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்ப குரு உச்சம் பெறும்போது என்னன்னா, எதில் உச்சம் பெறான், புனர்பூசம் 4ஆம் பாதம். அப்ப நவாம்சத்துல என்ன வந்துடும், வர்க்கோத்தம் புனர்பூசனால் அதுலயே வந்துருதான். அப்போ அது என்னன்னா, வர்க்கோத்தம் அப்படிங்கிற அடிப்படையில் வரும்போது ஆல்ரெடி வர்க்கோத்தம் வந்துருது. அப்ப புனர்வசம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அவன் ஜெயிச்சிருவான். குரு வந்து நல்லா கெட்டிக்காரத்தனமா இருப்பான். கவர்மெண்ட்டோடைய ஒரு அரசு, ஏன்னா கடகம் சிம்மம் எல்லாம் அரசாங்க சம்பந்தம் பண்ணது. அரசாங்க நட்பு, அரசாங்கத்துல பெரிய பெரிய தொடர்புகள் இருப்பான், அரசியல்வாதியும் கூட ஆகலாம். அது மாதிரி வாய்ப்பு பூராமே கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அதே மாதிரி சுக்கிரன் அப்படிங்கிற உச்சமாரம் வந்து ஆயகலைகள் 64 கலைகள் அவனுக்கு தெரியும். சுக்கிரன் உச்சமாறவங்களுக்கு ஆயகலைகளும் 64லயும் ஈடுபாடு உண்டு.
ஜோதிடம் ஆகட்டும், வைத்தியம் ஆகட்டும், நடனம், நாட்டியம், இது எல்லாத்துலேயுமே வந்து அவனுக்கு வந்து உச்சம் பெறக்கூடிய எல்லாமே இருக்க முடியும். தொடாத விஷயங்கள் எதுவும் கிடையாது. அதே மாதிரி யாரு சந்தோஷமா பேசுறாங்களோ அவங்க கூட தான் வைப்பான். சுக்கிரன் உச்சமாறவன் யார் நம்ம கூட சந்தோஷமா இருக்காங்களோ அவங்க கூட மட்டும்தான் பழகுவான். சுக்கிரன் உச்சமா ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் சந்தோஷமா பிரியமே பேசுறவங்க கிட்ட மட்டும்தான் உச்சமாடுவான். ஆனா அதுல சுக்கிரன்ல வந்து நீசம் பெறுதல்னு ஒரு விஷயம் இருக்கு. நீசம் பெற வந்து அழகா வீட வச்சிருக்கிறேன், நீட்டா கூடுறது, பெருக்கிறது, அழகா வைக்கிறது, மடிச்சு வை, தினசரி துணியை வந்து மடிச்சு வைக்கிறவன் சுக்கிரன் நீசம் பெற்றவன் மட்டும்தான். பணம் சம்பாதிக்கிறவனும் சுக்கிரன் நீசம் பெற்றவன் தான். அப்போ துணிமணி அழகா வச்சுக்கிறது, நீட்டா வச்சுக்கிறது, கசகசன்னு இல்லாம வீட்டுல இருந்து வெளியே வரும்போது அழகா மேக்கப் பண்ணிட்டு வரவன் பூரா சுக்கிரன் நேசமா இருப்பான். துணிமணி போறது, நீட்டா வச்சிருக்கும் புறமே சுக்கிரன் நேசம் பெற்றவன் மட்டும்தான் அம்சமா வருவாங்க. இதை நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்னேன், சனி உச்சம் பெற்றவன் வந்து என்ன சொன்னோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காட்டுக்கு அதிகாரி, ஒரு கிராமத்துக்கு அதிகாரி, இது மாதிரி விஷயங்களை பூராமே வந்து சனி உச்சம் பெற்றவன் கொடுப்பான் அப்படிங்கிறது எந்த விதமான கருத்தும் கிடையாது. ஆனா அது நீசம் பெறும்போது பலன்கள் பூராமே கிடைக்கும். இப்போ ஒரு சூரியன் உச்சமாகுது அப்படின்னா தனவன் ஒரு விஷயம் சொன்னோம். நீசமாகும் போது தனம் கிடையாது. அப்போ என்னன்னா அவன் நான்நெறி மனிதனா இருப்பான். சுக்கிரன் வந்து இந்த சூரியன் நீசமாகும் போது நேர்மையாளனா இருப்பான் ஒழிய மற்றபடி அவங்ககிட்ட பணம் இருக்காது அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நேர்மையாளனா இருப்பான். அப்ப என்ன ஆனா பணம் இருந்தா தான் 10 பேரும் தேடி வருவாங்க. அப்ப மேசம்ங்கிறது சுக்கிரன் சூரியன் உச்சமாகும் போது தனவான், பணம் இருக்கும். இங்க வந்து பணம் இருக்காது. அப்ப உறவினரே அவனை தேடி வர மாட்டாங்க. இவன் எங்கே ஒண்ணும் இல்லாத ஆள் அப்படின்னு சொல்லி விலை. அப்ப ஒரு கிரகம் உச்சம் பெறும்போது தன்மை இருக்கும், நீசம் பெறும்போது ஒரு தன்மையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி என்னன்னா இப்ப சந்திரன் உச்சம் பெறும்போது சாப்பாட்டுக்கு கவலை இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம். சாப்பாட்டுக்கு ஆடை நீ இப்ப இதே வந்து நீசமாகும் போது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவாங்க. ஆரம்ப கால வாழ்க்கையெல்லாம் வந்து ஒரு 30 வயசு வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. 30 35 வயசு வரைக்குமே கஷ்டப்படுவாங்க. சாப்பாட்டுக்கு, துணிமணிக்கு ரொம்ப கஷ்டமா. 35க்கு மேல அவங்களோட வாழ்க்கை வந்து மேல வந்துடும். அந்த சந்திரன் என்ன இருந்தாலும் அவங்களுக்கு என்ன வேணும், வீடு கட்டுறது, வண்டி வாகனம் வர்றது, காசு பணம் சம்பாதிக்கிறது, குழந்தைகளை வெளிநாடுக்கு வெளியூரெல்லாம் அனுப்புறது, இதெல்லாமே வந்து சந்திரன் நீசம் பெறும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நடந்துடும். என்னடா விருச்சிகத்தில் நீசம், ஆனா முதல் பற்றாக்குறைய சோத்துக்கு முதல்ல ரொம்ப கஷ்டப்படணும். சோத்துக்கு கஷ்டப்படணும், சுத்தணும், இந்த பல தொழில் செஞ்சிருவாங்க. ஆனா அந்த அதே சமயத்துல வந்து அந்த நீசத்துக்கூட நன்மை வேணும். அப்ப நீசம் எவ்வளவு டிகிரியில் வருது? உச்சம்ங்கிற போது எத்தனை டிகிரி வருது? 5 டிகிரியா? 5 டிகிரி, 3 டிகிரியா? 5 டிகிரி. அப்போ இங்க இதே புள்ளியில வந்துடும். எதுல வந்துடும்? விசாக நாள்ல வந்துடும். அப்ப விசாக நாள்ல வரவனுக்கு ஆல்ரெடி சர்ப்பத்திரேகணத்துல வேற மாட்டியிருப்பான். அப்ப வந்து என்ன பண்ணணும், இவங்கெல்லாம் வந்து இவங்க குடும்ப வகையில வந்து இந்த புற்றுக்கண் வழிபாடெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நீ சந்திரன் நேசம் பெற்றவங்க ஜெயிச்சிருவாங்க. அதுக்கு அடுத்தது என்னன்னா செவ்வாயினா பராக்கிரம்னு சொன்னோம். உச்சம் பெற்றவன் செவ்வாயினா பராக்கிரமம், தைரியவான் அப்படின்னு சொன்னோம். இப்ப செவ்வாய் நேசம் தைரியம் இருக்காது. அந்த இடத்துல போய் நிப்பானுடைய ஒரு சண்டை. இப்ப நான் சொன்ன செவ்வாய் வந்து நீசம் பெறும்போது சொத்துக்களை வாங்குவான், சண்டை போடாம வாங்குவான். உச்சம் போறும்போது என்ன பண்ணுவான்னா சண்டை போட்டுவாங்க. அது வந்து சனியோட வீடு. சண்டை போட்டு 2 அடி 4 அடி சேர்த்தி பிடிங்கிருவான். 1.5 வரப்பு எவ்வளவு, எனக்கு இதெல்லாம் சேர்ந்தது அப்படின்னு சொல்லி சேர்த்தி பிடிங்கிருவான். அப்படிங்கிற அடிப்படையை கொடுக்கக்கூடிய அமைப்பு கொண்டு வருவான். அதே மாதிரி வந்து புதன் அப்படிங்கிற வந்து முதல்ல வந்து நுட்பவான் கிட்டியார்னா நீசம் பெறும்போது அந்த வார்த்தைகள் எதுவுமே இருக்காது. அறிவு, கெட்டிக்காரத்தனம், புத்திசாலித்தனம் எல்லாம் மறைஞ்சிரும். செய் நன்றி மறந்துடுவான். புதன் நீசம் பெறும்போது செய் நன்றி ஆனா படிப்பாளி, நிறைய படிப்பான். அந்த எப்பன் நீசம் பெறானோ டாக்டருக்கு படிப்பான். புதன் நீசம் ஆச்சுன்னா டாக்டர் ஆவான், மருத்துவன் ஆவான், பெரிய லெவலுக்கு போவான். படிக்கிறது, வெளிநாடு போறது எல்லாமே வந்து புதன் நீசமாகும் போது அந்த பலனெல்லாம் கொடுக்கறக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போ அவன் என்ன பண்ணுவான், அந்த குணமானது என்னன்னா முதல்ல கன்னி இருக்கும்போது எல்லாத்தையும் அரவணைப்பான். கண்ணியில புதன் வந்து உச்சம் உச்சம் பெறும்போது இருப்பான். இதுல என்ன பண்ண ஒருத்தனையும் உள்ள கூப்பிட மாட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்ப குருங்கிறது நம்ம உச்சம் பெறும்போது ஒரு எவ்வளவு ஒரு கெட்டிக்காரத்தனமான சொன்ன, எப்படிப்பட்டவன், நல்ல குடும்பத்துக்கு வேணுமா, நல்ல குணம் இருக்கும், கல்விமான், புத்திமான், இதெல்லாம் நீசம் பெறும்போது அதெல்லாம் எதுவுமே இருக்காது. எல்லாமே அடிபடுறதுக்கு ஆரம்பிச்சிரும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லலாம். அப்போ என்னன்னா அவமானம் வந்துடும். இப்ப முதல்ல எப்படி அவன் நிறைய படிச்சானோ நீசம் பெறும்போது அவன் அது என்ன பலனோ அப்படியே பலன் வந்து 0. ஆனா இருந்தாலும் அவன் கரெக்டானவரா இருப்பான். அப்ப மகரத்துல இருந்தா மதிப்பு மரியாதையோட இருப்பான், கௌரவத்தோட இருப்பான், கடனை வாங்க மாட்டான், கஞ்சி குடிச்சாலும் அவன் சாப்பிட்டு உட்காந்துருப்பான். நீசம் பெறுதல் அப்படிங்கிற மோசமான நிலையில மதிப்பு மரியாதையா இருப்பான், கௌரவமா இருப்பான், ஒருத்தருக்கு கடன் வாங்க மாட்டான், இருக்கிற சோத்தை வச்சு ஓட்டுவான் நேசம் பெற போது. அதே சமயத்துல சுக்கிரன் வரும்போது அப்படின்னு கேட்டும்போது, சுக்கிரன் நேசம் பெறும்போது என்னன்னா
உச்சம் பெறவன் 10 சட்டம் வாங்குவான், நீசம் பெறவன் ஒரு சட்டம் வாங்குவான். அவ்வளவுதான் கணக்கு. பெருசா வேற பாதிப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா ஒவ்வொரு பொருளையும், ஒரு பேனாவு இருக்குன்னா இப்படி எழுதி பார்த்து வாங்குவான். இது எழுதுதா அதான் ஒரு புக்கை வாங்கணும்னா புக்கை புரட்டி பாட்டு வாங்குவான் சுக்கிரன், நீசம் பெற்றவன். ஆனா உச்சம் பெற்றவன் வாங்க மாட்டான். அப்படியே ஒரு 4 புக்கை வாங்கி எது இருக்கிறத கடையில் போய் அவன் கண்ணுக்கு என்ன தெரியுது பிரிச்சு பார்க்காம வாங்குறவன் உச்சம் பெற்றவன். நீசம் பெற்றவன் இது தேவையா தேவையில்லையா அப்படின்னு வாங்கக்கூடியவன் அவன். அதே மாதிரி அப்போ இந்த சனி உச்சம் பெற்றவன் வந்து தோட்டம் வீடு இதுலாம் ஒரு அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் இது மாதிரிலாம் வரக்கூடிய அவன். ஆனா நீசம் பெறும்போது அந்த தன்மை பூராமே அடங்கி போயிடும். அப்ப என்ன தன்மை அடங்கி போயிடும் அப்படிங்கிற போது, இப்ப துலாத்தில் உச்சம் பெறும்போது மேஸ்திர வரும்போது குடும்பத்தில் கணவனே மனைவியே அவன் சொன்னபடி கேட்காது. கணவனா இருந்தா மனைவி சொன்னபடி கேட்காது, மனைவியா இருந்தா ரெண்டு பேத்துக்கும் சண்டை இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் அதுல சொல்லிட்டு வந்துடுறாங்க. அப்போ வந்து இது ஒரு விஷயம். அப்போ அதே போல ஒரு கிரகம் பகை பெறும் பொழுது, அப்ப சூரியன் பகை பெற்றதுன்னு என்ன ஆகும்? சூரியன்கிறது அப்பா தானே. அப்ப அப்பாவுக்கு அவமானம், இவனால அப்பாவுக்கு அவமானம், அப்பாவுக்கு அவமானத்தை கொடுப்பான். அப்ப எந்த தன்மையும், அப்ப சந்திரன் வந்து பகையாச்சுன்னா அம்மாளுக்கு அவமானத்தை கொடுப்பான். அப்ப ஒரு கிரகம் நல்லா இருக்கிற போது கொடுக்கிற விஷயம் வேற, கெட்டு இருக்கிற போது ஒரு விஷயத்து வேற. அப்ப வந்து என்னன்னா, இப்ப செவ்வாய் வந்து நம்மளுக்கு உச்சம் பெறும்போது வீசுவான், எவன்கிட்ட வேணாலும் வீசுவான். அதே நீசம் பெறும்போது அவனுக்கு கொடுக்குற ஒண்ணு இருக்காது. நேர்மையா வாங்குவான், நேர்மையா வாங்குவான். மற்றவங்களுக்கு அவன் திருப்பி செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்காது, அவனால வந்து இருக்காது. அது ஒரு விஷயம். அது அதே மாதிரி வந்து புதன் அதே மாதிரி வந்து நம்மளுக்கு என்னன்னா, எந்த அதாவது நீசம் பெறும்போது படிப்பான்னு சொல்லிட்டோம். ஆனா பகை வரும்போது என்ன ஆகும்? புதன் பகை வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் செய்யக்கூடிய காரியங்கள் அவனுக்கே வந்து தெரியாது, அவன் அறியாம செஞ்சுட்டு இருப்பான். அப்ப என்னன்னா, அந்த தனக்குள்ளேயே வச்சுக்குவான். துக்கம் அப்படின்னு சொல்றோம்ல, புதன் வந்து பகை வரும்போது துக்கத்திலேயே இருப்பான். அப்ப வந்து புதன் வரும்போது துக்கத்தில் இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி குரு வரும்போது, அந்த குரு யாருக்கு வந்து பகையா இருக்குதோ, எதிர்காலத்துல ஐயோ அது நடந்துருமா, ஆக்சிடென்ட் நடந்துருமா, கஷ்டப்படுமா, போராடிடுமா, எதிர்கால சிந்தனை மட்டுமே இருக்கும். குரு குரு வந்து பகை ஸ்தானத்துல. அப்ப குரு வந்து ரிஷபத்திலையும் பகையா இருக்கும், துலாத்திலையும் பகையா இருக்கும். அப்ப பகை பெறும் பொழுது அவனுக்கு அது எதிர்காலத்துல நாளைக்கு இதாயிருமா, அப்படி ஆயிருமா, வண்டியில் போய் விழுந்துருமா, அப்ப ஏதாவது பல அந்த பிற்காலத்தில் என்னென்ன நிகழுதோ அதை மட்டும் நினைச்சிட்டு இருக்கிறவங்க வந்து புதன் வந்து அந்த குரு வந்து குரு வந்து நேசத்தில் இருக்கிறவன் அது மாதிரி கணக்கில் இருக்கும். அதே மாதிரி என்னன்னா, இப்ப நமக்கு முதல் சொன்னேன், இந்த சுக்கிரன் பகையா இருக்கு அப்படின்னா கூலி வேலைக்கு போவான். சுக்கிரன் பகையா ஆயிடுதுன்னு என்ன பண்ணுவான்? கூலி வேலைக்கு போவான். அதே மாதிரி சனி வந்து நம்மளுக்கு பகையாயிடுதுன்னு வச்சுக்கலாம், நடந்தே எல்லா பக்கம் போவான். சனி வந்து பகையானவன் போறான், நடந்து போவான். வேகமா போறான்னு சொல்ல முடியும், நடந்து கால்நடையிலேயே போகக்கூடிய சூழ்நிலை பூரா அவனுக்கு உருவாக்கிரும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிடலாம். அதே போல இந்த கிரகங்கள நிலை எடுக்கும்போது மற்ற கிரகங்களுக்கு பார்க்கும்போது மூலத்திரிகோணம்ங்கிற போது கட்டாயம் 100% பலன் வந்துடும். உச்சம் வரும்போதும் நல்ல பலன் வந்துடும். நீசம் வரும்போது அதுக்கு ஒரு ஜோசியம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7ஆம் இடம் நீசம் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அது எந்த வீட்டு தன்மையோ அந்த வீட்டுக்காரன் வலுவாயிட்டான். நீசம் பெற்ற வீட்டுக்காரன் ஆட்சி உச்சமாயோ அல்லது லக்கண கேந்திரம் பெற்றாலோ நல்ல பலன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் சொன்னாங்க. அதே போல இந்த லக்கணத்தில் குரு புதனோ 4ல சுக்கிரன் சந்திரனோ இருந்துக்கிறவங்களுக்கு இந்த தோஷங்கள் எது இருந்தாலும் அடிபட்டு போறான். வாழ்க்கையில ஏதோ ஒரு வழியில் பெரிய லெவலுக்கு வந்துருவான். அதாவது லக்கணத்தில் குரு புதன் திக்பலம் பெறும்போதோ 4ஆம் இடத்துல வந்து இது பெறும்போதோ கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில மிகப்பெரிய அளவுக்கு வந்துருவான் அப்படிங்க எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அடுத்த விஷயமா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல, 3, 8, 12 கூடையவன் வந்து எங்கிருந்தாலும் தீர்க்க ஒண்ணு சேர்ந்து இருந்தா அவனுக்கு நீண்ட ஆயுள் உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதே போல வந்து ஒருத்தனுக்கு வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு கூட்டாளி நட்புங்கிற விஷயம் அது இருக்கிறவன் மட்டும்தான் ஜெயிக்கிறவனுடைய, மற்றவங்க எல்லாம் ஜெயிக்கிறது கிடையாது. சோ வந்து என்னன்னா, முதல்ல வந்து நம்ம பார்க்க வேண்டியது இந்த மொத்தத்துல என்னன்னா, கேந்திராதிபதி தோஷம் சுபர்களுக்கு உண்டு. அப்போ வந்து ஒரு விஷயம் உண்டு, அதை பார்த்துக்கணும். கெட்டவர்களுக்கு கேந்திராதிபதி தோஷம் இல்லை. அப்ப இது பலன் எடுக்கிறதுக்கெல்லாம் இதெல்லாம் பயன்படும். அதே போல வளர்வரையில் சுபர்கள் நல்லவர்கள், கேந்திராதிபதி தோஷம் சுபர்கள் தப்பு வராது. ஆனா அதே சமயத்துல பாபர்களுக்கு வளர்பிறை மோசம். ஆனா தேய்பிரையில பாபர்கள் வலுவா இருப்பார்கள். அப்ப வளர்பிறை தேவைப்பட்டு பலன் எடுத்துக்கணும். சோ வந்து ஒரு கிரகம் நமக்கு முதல்ல கொடுத்த விஷயத்தை நம்ம மாடலா போட்டு முடிஞ்சுன்னு ஒரு பதிவு பண்ண ஏதோ ஒரு ஜாதகத்தை போட்டு
இந்த ஒரு கிரகம் என்ன கிரகம் மூலத்திரிகோணம் இதில் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய நம்ம ஜோதிட இதுலயோ ஏதாவது ஒரு குழுல நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். ஏன்னா இந்த தெளிவா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு கிரகம் உச்சம் பெற்றதா நீச்சம் பெற்றதா அதோட பலனை அப்படியே எழுதி அனுப்புறேன். நான் உங்களுக்கு என்னோட கையெழுத்து மூலமா எழுதி உங்களுக்கு அனுப்புறேன். ஏதாவது ஒரு ஜாதகத்தை போட்டு அந்த கிரகங்கள் என்ன நிலையில் இருக்குது. அப்ப ஓரை பற்றி சொன்னேன். ஓரைங்கிறது ஒற்றை ஓரையில் பாபர்கள் பலம், இரட்டை ஓரையில் சுபர்கள் பலம். அது சந்திர ஓரையில் மட்டுமே முதல் 15 டிகிரி அதுதான் பணத்தை கொடுக்கும். ஒரு பணம் வரணும்னா இரட்டை ஓரையில் சந்திரன் இருக்கும்போது எதில் இருக்குதோ, இரட்டைப்பட ராசியில் இருக்குதோ பணத்தை கொடுக்கும். இதெல்லாம் பயன்படுத்திக்கணும். ஏறக்குறைய நம்ம சொன்ன நேரத்துக்கு மேல ஓடி போயிடுது. மணி 8 மணி 19 நிமிஷமாச்சு. கேள்விகள் நிறைய பேசலாம் ஆச்சுங்களா. சோ இதுல இருக்கிற சந்தேகங்கள் ஏன்னா அவ்வளவுதான் டைம் அப்படிங்கறதுனால அதோட நம்ம நிறுத்தி இருக்கோம். இன்னும் நிறைய பேசலாம். சோ இன்னொரு நாளைக்கு இது ஒரு நாள் ஃபுல் டே எடுக்கிற கிளாஸ், ஒரு மாடல் போட்டு எடுக்க வேண்டிய வகுப்பு. இது ஒரு மணி நேரத்தில் சொல்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் கூட ஒரு ஜாதகத்தை பலன் பார்க்கறது சொல்லி கொடுத்துட்டு தான் விடையெல்லாம் சொல்லியிருக்கேன். ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு ஜோதிட நம்ம ஜோதிட அதாவது தேசிய ஜோதிட மகளிர் கூட்டமைப்பு நமக்கு ஒரு அழகா நம்மளுக்கு ஒரு அற்புதமான நிகழ்ச்சி கொடுத்தாங்க. அந்த தலைவிக்கும் அதன் கூட இருந்து அவங்களோட தலைவி சொல்றது அப்படியே கேட்கிற அந்த கூட இருக்கக்கூடிய அந்த குழுவில் இருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில எத்தனை பேர் பாக்குறீங்களோ அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அற்புதமான வணக்கத்துக்குரிய தங்களுடைய அன்பான கேள்விகளை பூரா நான் எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றிங்க ஐயா. அடுத்தது நன்றி வழங்குவதற்காக தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சி இன்று 32வது நாள். அதாவது 3 2 கூட்டினா 5 நாளே புதன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாமயோகம், பிரீத்தி நாமயோகம். யோகியே புதன் தான். புதன் என்பது ஜோதிடம். இன்று பௌர்ணமி. ஆங்கிலத்தில் இன்று 1ஆம் தேதி. 1 என்றால் சூரியன். தமிழ்ல தை மாதம் 18 கூட்டினால் 9. எனவே 9 நவகிரகம், 9 செவ்வாய். 9 செவ்வாய் என்பதால் தான் இன்று ஐயா சுப்பிரமணி என்கிற ஐயாவே இன்னைக்கு நம்மளுக்கு சிறப்பா எடுத்து கொடுத்தார். மேலும் இன்று பத்திரை கரணம், சேவல், அதுவும் முருகனை சார்ந்ததால். மேலும் இது எல்லாமே அனைத்துமே முருகனை சார்ந்ததால் இன்று தைப்பூசம் திருவிழா. மேலும் முருகன் மலை மேல் இருக்கும் இடம் மருதமலை. எனவேதான் ஜோதிட தந்தை ஐயா சுப்பிரமணி என்கிற மருதமலை குருஜி ஐயா நம் அனைவருக்கும் ஜோதிட தகவல் மிக தெளிவாக கூறினார். மேலும் இதனை இதுவரை செவிசாய்த்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து குருமார்களுக்கும் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த டாக்டர் கனகாம்பாள் மேடம் அவர்களுக்கும் நிகழ்ச்சி தொகுப்பாளர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.